ஐ ஸ்டார்ட் காலிங் இட் அஸ் மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஸோ அதை நான் எப்படி மாற்றி சொல்லுவேன்னா, இது ஒர்க் ஆகுமா இல்லையா, ஸோ அது அந்த மினிமம் வயபிள் ப்ரூஃப் நோக்கி போகிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன். ப்ராடக்ட் திங்கிங் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்குள்ள வரதுன்றதே வந்து டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அந்த ஒன் கோட் சேஞ்ச்னால 1% ஆஃப் த குளோபல் ஜிடிபி உங்களால் வந்து இம்பாக்ட் கொடுக்க முடியும். ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னு வச்சுக்கோங்களேன், யூனிக்கான இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது நீங்க சொல்ற அட்வைஸ் வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அந்த இன்ஜினியரிங் டு ப்ராடக்ட்க்கு டிரான்சிஷன் ஆகிற அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? என்ன கேட்குறீங்கன்னா, காலேஜில் நம்மளுக்கு என்ன சொல்லி தரலன்னு கேட்குறீங்க. என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுலேயே பாதி ஆயுசு போயிடும். என்ன டேட்டா வாங்க போகிறோம், வாங்கின டேட்டா வச்சு என்ன பண்ண போகிறோம்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போய் பேசாதீங்க. டெக்னாலஜின்றது ஜஸ்ட் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பசில். டெக்னாலஜிங்கிறத வந்து ஒரு கடைசி ஸ்டெப்பாக தான் நம்ம பார்க்கணும். லைக் ஒன்லி த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஹவ் பீன் ரிவார்டட் இன் த பாஸ்ட். பட் ப்ராப்ளம் இஸ் ப்ராப்ளம். ஹவு வி சால்வ் இட் கேன் பி யூனிக். ஹஸ்ல் அண்ட் சர்வைவல். ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். த ஷோ வில் கோ ஆன். உங்கள்கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் ஐடியா இருக்கு, ஆனால் இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதை ஃபர்தராக நல்லா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி இருந்தீங்கன்னா திஸ் பாட்காஸ்ட் இஸ் ஃபார் யூ. ஹாய், வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கெஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். ஒரு ஹம்பிளான பேக்ரவுண்ட்ல இருந்து சென்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி now he lives in Australia. He started working on multiple smaller fintech companies. Now he is helping companies like a Stripe to build a products. Technical side la irundhu product building la focus பண்ணும்போது he helped me to get a different perspective on the product building and product development. So I want to share his wisdom to the world. He was a very clear thinker and writer. Welcome Mr. Arafa to Build Different podcast. Thank you so much Karthik. Thanks for having me in your show. Thank you. ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட பேசியிருக்கேன், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட. அவங்க எல்லாத்திட்டும் இருக்க ஒரு கொஸ்டின், காமனான கொஸ்டின் என்னன்னா, ஐ ஹேவ் வெரி குட் ஐடியா, ஆனால் ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணுறதுக்கு, ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை பில்ட் பண்ணுறதுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன? ஷோர். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, த பெஸ்ட் வே டு ப்ரோப் தட் இஸ் லைக் ஐடியாக்குள்ளே போகாமல் அவங்க வந்து என்ன ப்ராப்ளம் ஆர் எந்த பீப்புளுக்கு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ஐடியான்னு சொல்கிறப்ப வந்து நம்ம கற்பனையில் எதை பற்றி வேணாலும் நம்ம பேசலாம், கரெக்டுங்களா? நம்ம மார்ஸுக்கு ராக்கெட் ஓட்டுறதுலேருந்து இதில் so many ideas I have. Not every idea like will be in reach for me. ஸோ நம்மளால் என்ன முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறப்ப யூஸ்வலி I'll bring them back to the people aspect of it. ஓகே, ஐடியா ஃபார் whom, யாருக்காக நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த கொஷின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஷினாக இருக்கும். அல்ல, இது கூட தெரியாமல் எப்படி ஒருத்தர் ஐடியா இருக்குன்னு சொல்லுவார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த கொஷினை கேட்டால் தான் தெரியும், அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். அதாவது இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம், லைக் பஸ் டிரைவர்ஸும் யூஸ் பண்ணலாம், ஆட்டோ டிரைவர்ஸ் யூஸ் பண்ணலாம், கார்த்திக் நீங்கள் கூட யூஎஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைக் ஓகே, டார்கெட்டான நம்ம எதுவுமே யோசிக்கல அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கிளாரிட்டியை தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லுவேன் கார்த்திக். அவர் அதுதான் எனக்கு ஒர்க் ஆயிருக்கு இந்த பாஸ்ட். அது என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து யாருக்காண்டி பண்ண போகிறோம் அப்படின்றத கிளாரிட்டிக்குள்ளே கொண்டு போகிறது. கரெக்ட். அதுதான் முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த ஸ்டெப் சொன்னாலும் there are a lot of product ideas I've seen in the past where they've executed for like couple of months. After 3 months of their time or 6 months of their time, they'll realize like, oh, எனக்கு டார்கெட்டடாக யாருமே இல்லை, எல்லாரும் இவங்களும் பிடிச்சிருக்குன்றாங்க, அவங்களும் பிடிச்சிருக்குன்றாங்க. Then you'll end up building for no one actually, right? Which is the worst phase to be in. So especially எங்கே ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ வந்து they must focus on whom they are focusing for, like what is the idea there, what is the problem they're trying to solve. நான் ஒரு சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை போயிட்டு இது யாருக்கு தேவை அப்படின்றத போய் பார்க்க சொல்றீங்க. இப்போ அந்த ப்ரோபிங்கை வந்து ஏதாவது ஒரு மென்டல் மாடலாக சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை பண்ணுங்க, செகண்ட் ஸ்டெப்பாக இதை பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது மென்டல் மாடல் கொடுக்க முடியுமா? இப்படி ஒரு பிளே புக் மாதிரி கேட்டிங்கன்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பீப்புளை போய் ரீச் அவுட் பண்ணுறது ஒரு ஸ்டெப்பாக எனக்கு தோணுது. அவங்கள்ட்ட வந்து நம்ம பேசி டார்கெட்டடாக யாருக்கு நம்ம பண்ணுறோமோ அவங்கள்ட்ட பேசி புரிஞ்சது முக்கியமான ஸ்டெப்பாக தோணுது. செகண்ட் வந்து ஹாவ் கிளாரிட்டி ஆன் த வை ஆக்சுவலி, கரெக்டுங்களா? ஸோ வி ஆர் நாட் பில்டிங் ஃபார் நான் ஃபார் ப்ராஃபிட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு ரெவன்யூக்காக தான் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை காசு கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்களான்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கரெக்டாக? ஸோ
இந்த ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ்குள்ளே தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். சூப்பர் ஜி, சூப்பர் சூப்பர். நம்ம ஊர்ல இருக்க ஒரு ஸ்ட்ரென்த் நான் சொல்லுவேன் அப்படின்னா, we have a lot of engineering background. நீங்களும் engineering background, நானும் engineering background. When we all start with ஒரு கோடிங்காவோ இல்ல ஒரு SQL கொரியோ போட்டோ தான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். மெஜாரிட்டி ஆஃப் தம் லைக் தட். கரெக்ட். அதுல இருந்து ஒரு ப்ராடக்ட் திங்கிங் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்குள்ள வரதுன்றதே வந்து டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா எஸ்பெஷலி நான் ப்ராடக்ட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது, உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது, யூ ஹேட் கிவன் டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அந்த ப்ராடக்ட். ஏன்னா இந்த டிரான்சிஷனே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அந்த இன்ஜினியரிங் டு ப்ராடக்ட்டுக்கு டிரான்சிஷன் ஆகிற அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அது என்ன மாதிரி மென்டல் மாடல் நீங்க யூஸ் பண்ணீங்க? நீங்க அதே பேக்ரவுண்ட்ல வந்தனால அந்த கொஸ்டின் கேட்கறேன். நைஸ். அதாவது நீங்கள் கேட்குறத ஷார்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, காலேஜில் நம்மளுக்கு என்ன சொல்லி தரலன்னு கேட்குறீங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்கோன்றது நமக்கு கிளியராக தெரியும். லைக் அந்த டெக்னாலஜி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், C++லேருந்து நிறையா லாங்குவேஜஸ்லேருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லேருந்து பேசிக்ஸ் எல்லாம் அதில் கற்றுக்கிட்டு தான் வெளியில் வரும். மெஜாரிட்டி ஆஃப் தி இன்ஜினியர்ஸ், ரைட்? லைக் அதர் ஸ்ட்ரீம்ஸில் இருந்தாலும் தே இதர் கம் அவுட் அண்ட் லேர்ன் ஆல் தான். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு கரியருடைய ஃபஸ்ட்டு 5 to 10 years வந்து அப்படி தான் போச்சு. இன்ஜினியராக முடிக்கிறோம், இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறோம், டெவலப்பராக இருக்கோம், டெஸ்டராக இருக்கோம், தென் லைக் அதுக்கும் அந்த சைக்கிள்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ப்ராடக்ட் திங்கிங்ன்ற ஒரு வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்க கார்த்திக். அதில் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஓவரால் ஒரு ப்ராடக்ட் அண்ட் பிஸ்னஸ்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு பிக் யுரேக்கா மூமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா, டெக்னாலஜின்றது ஜஸ்ட் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பசில். தட்ஸ் இட். ஸோ நம்ம எல்லாருமே அந்த ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பசிலில் நிறையா ட்ரெயின் ஆகி வெளியில் வரோம். நம்ம அந்த ஒன் ஆஸ்பெக்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதை எப்படி லாஜிக்கலாக அப்ளை பண்ணணும், ஆர் அனாலிட்டிக்கலாக அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். சின்ன வயசுலேருந்து டெஸ்ட் எழுதி மேக்ஸ் படித்து அதுலேருந்து வந்துகிட்டே இருக்கோம். ஸோ டெக்னிக்கல்லேருந்து ஒருத்தர் வந்து ப்ராடக்ட் திங்கிங் ஒரு ப்ராடக்ட் மைண்ட் செட்டை நோக்கி வராரு அப்படின்னா, வாட் ஐ வுட் ஆஸ்க் தெம் டு ஃபோக்கஸ் ஆன் ஆர் வாட் ஒர்க் ஃபார் மீ, ரைட்? லெட்ஸ் புட் இட் தட் வே, ரைட்? ஸோ நம்மள மாதிரி ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு என்ன நல்லா ஒர்க் ஆச்சுன்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஆக்சுவலி லைக் டெக்னாலஜிங்கிறத வந்து ஒரு கடைசி ஸ்டெப்பாக தான் நம்ம பார்க்கணும், நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம். ஸோ அதர் ஆஸ்பெக்ட்ஸ்னால் வேறு என்ன? மார்க்கெட்டிங்லேருந்து, சேல்ஸ்லேருந்து, லீகல்லேருந்து. So there are so many other things which has to work together. Supportல இருந்து there are so many things have to work together for you to build a real product, right? ஸோ இதை வெறும் டெக்னாலஜி சைடாக பார்க்குறது மட்டும் வந்து நம்மளை வந்து அவங்களுக்கு தேவையான அவுட்கம் கொண்டு போய் விடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹவு டு பில்ட் ஃபாஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம டெக்னாலஜியில் ஒரு இன்ஜினியராக இருந்து அதை கற்றுக்கலாம். பட் வை பில்ட் இட் அட் ஆல், யூனோ, யூ ஹேவ் டு கோ டுவர்ட்ஸ் லைக் வை ஆம் ஐ டூயிங் திஸ், how am I going to reach out to my customers அப்படின்ற திங்கிங் வர்றதுக்கு வந்து வேறு ஆஸ்பெக்ட்ஸில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது எல்லாமே வந்து வேறு வேறு ஏரியா. அந்த ஒரு ஏரியாலையும் நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கணும்னு நான் சொல்லுவேன் கார்த்திக். லைக் ஐ வாண்ட் டு பி ப்ராடக்ட் மேனேஜர், சரிங்களா? ஐ வாண்ட் டு பி SaaS ஃபவுண்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹேவ் வெரி ஸ்ட்ராங் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன இருக்கணும்? எனக்கு இது ஒரு வி டாக்ட் அபவுட் ப்ராப்ளம் சால்விங், லைக்லா அது ஒரு ஆஸ்பெக்ட். ப்ராப்ளம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? நிறைய இடத்துக்கு போகலாம். பட் இதை வந்து நீங்கள் ஒரு டிஸ்கஷன்னு சொன்னீங்கல்ல, ஸோ உங்களோட ஆன்சர் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நீங்களும் ஒரு PM தான் ஒரு லார்ஜ் கம்பெனியில். ஸோ உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும்? ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் ப்ராப்ளம் நேரோ டவுன் பண்ணிட்டோம். ப்ராப்ளம் நேரோ டவுன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவங்க தான் என் கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், இதுதான் ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு. ஒரு பேர் மினிமமான ஒரு சொல்யூஷன் எடுத்துக்குவேன். பேர் மினிமம் சொல்யூஷன், சரிங்களா? இட் கேன் பி ஈவன் ஒரு கூகுள் ஃபார்மா கூட இருக்கலாம், ஒரு எக்ஸல் ஃபைலா கூட இருக்கலாம். அதை கொண்டு போய் இந்த பிரச்சனை எனக்கு சால்வ் பண்ண முடியுதா உட்காந்து ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் வச்சுங்களேன். ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில வந்து they don't have any billing mechanism. ஸோ பேர் மினிமமா பில் பண்றதுக்கு என்ன தேவை? ஒரு ரிசிப்ட் போட்டு எடுக்கணும், அதை ஒரு டேட்டா ஒரு எக்ஸல் ஃபைல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை? அந்த விஷயத்த ஐ ஸ்டார்ட் டு ஃபோக்கஸ் ஆன் இட். உங்க பெர்ஸ்பெக்டிவ் என்ன? ரைட். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு கான்செப்ஷுவலாக பார்த்தீங்கன்னா மினிமம் வயபிள் ப்ராடக்ட், MVP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்குள்ளே தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க, விச் இஸ் வேலிட். பட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னவா இருக்குன்னா, ஐ ஸ்டார்ட் காலிங் இட் அஸ் மினிமம் வயபிள் ப்ராடக்ட். So the moment you say the word product, people will like spend a lot of time on it, try to over engineer it. நீங்கள் ஒரு ஃபார்ம் கூட போதும் அப்படின்னு சொல்கிறத வந்து MVPன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒருத்தால் ஏற்றுக்க முடியாது. நான் MVP பண்ணிகிட்டு இருக்கேன், இவர் என்ன கூகுள் ஃபார்ம் பண்ண சொல்கிறார் என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டுங்களா?
ஸோ அதை நான் எப்படி மாற்றி சொல்லுவேன்னா, என்னுடைய டீம்கிட்ட நான் எப்போவுமே அப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன். என்னுடைய டீம்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் நாங்கள் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, the thing that I tell them is like, we are going towards minimum viable proof. இது ஒர்க் ஆகுமா இல்லையா, இதுக்கு ஒருத்தருக்கு வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிறது வந்து உண்மையிலே ப்ராப்ளமா இல்லையா, நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியுமா இல்லையா, நம்ம இதை சால்வ் பண்ணாலும் அவங்க அதை வாங்கிப்பாங்களா இல்லையா. பிகாஸ் நீங்கள் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளில் வந்து அந்த டீ கடைக்கு அது தேவைன்றதை நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு வேணான்ட்டார உங்களுக்கு கஸ்டமர் இல்லை, தென் தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் டூயிங் ஆல் திஸ். 100% ரைட். ஸோ அது அந்த மினிமம் வயபிள் ப்ரூஃப் நோக்கி போகிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன். செமஜி ப்ரூஃப், மினிமம் வைபிள் ப்ரூஃப் டேக்லைன் மாதிரி இருக்கு ஜி இது. ஜி இன்னொரு காமனான தாட்ஸ் என்னன்னு வச்சுக்கோங்களேன். வி டாக் அபவுட் ஒரு ப்ராப்ளம் எப்படி நேரோ டவுன் பண்றது, ஒரு MVP பத்தி பேசணும். பட் இங்க பிரச்சனையே என்னன்னா, காமனான ஒரு கொஸ்டின்ஸ் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு, ஹவு டு ஐ அப்ரோச் கஸ்டமர், அதை எப்படி வேலிடேட் பண்றது, ஒரு ஹெசிடேஷனே இருக்கு. நான் எப்படி வந்து ஆரம்பிக்கிறது? ஹேவ் யூ எவர் ஃபேஸ் திஸ் ஒன்? அஃப்கோர்ஸ் நத்திங். நம்மள மாதிரி ஹம்பிள் பேக்ரவுண்ட் வர்ற எல்லாருக்குமே அந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண முடியாது. சில டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி வெளியே வர நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த பாஸ்ட் ஆக்சுவலி. ஸோ எடுத்த உடனே ஒருத்தர்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் சொன்ன அந்த டீ கடை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, அந்த ஒரு ஐடியா இருக்குது. பட் நாளைக்கே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா டீ கடையிலையும் எல்லாராலையும் பார்த்து பேசிட முடியாது. லைக் இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், நிறைய கேரக்டர் டைப்ஸ் இருக்குது நம்ம வளர்ந்த விதத்துலேருந்து. லைக் தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் விச் வில் பி ஃபேக்டரிங் இன் ஃபார் தட் ஒன். கரெக்ட். ஸோ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் ஃபோரமில் அதுக்கான ஆன்சர் கிடைக்குதான்றதை பார்க்க ஆரம்பித்தேன். லைக் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் எந்த மாதிரி ஃபோரமில் இருக்காங்க, ஃபேஸ்புக் குரூப்ஸு அதெல்லாம் இப்போது ஆக்டிவாக இருக்கா, எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் நம்ம காலத்தில் இருந்த ஃபேஸ்புக் குரூப்ஸ், ரெடிட் குரூப்ஸ் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். ரெடிட் நல்லாவே போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். என்னோட சில டிஸ்கவரி நான் ரெடிட்ல தான் பண்றேன், கஸ்டமர் டிஸ்கவரி. பட் ஃபேஸ்புக் எந்த அளவுக்கு வேலிடா இருக்குன்னு தெரியல. ஃபேஸ்புக்ல நானும் என்னுடைய ஒன்னோட சித்தப்பா 2 பேர் தான் வர்றோங்க, அதனால வேற யார் வராங்கன்னு தெரியல. பட் எனிவே, ஸோ கம்மிங் பேக் டு தி கொஸ்டின், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஹெசிடேஷனை போக்குறதுக்கு வந்து ஆன்லைன்ல நம்ம பார்க்க ஆரம்பிச்சாலே வந்து ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் அப்சர்வ் தான் பண்ணணும், அந்த குரூப்ல எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு. ஓகேங்களா, இப்போ டீ கடை ஓனர்ஸ்லாம் எந்த குரூப்ல இருக்காங்க, ஓகே லெட்ஸ் ஜாயின் தேர். நம்ம வேறு அப்சர்வ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வேறு எந்தெந்த பிளாட்ஃபார்ம் வேணா இருக்கலாம். ஃபேஸ்புக்கு, ரெடிட்டுங்கிறது நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள். இட் குட் பி எனி திங் எல்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆஃப்லைன் வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு குட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரைட்டுங்களா. இப்போ அந்த மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு வாரம் 2 வாரம் நீங்கள் பார்க்குறீங்க, காமன் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க. அந்த குரூப்பில் நீங்கள் கமெண்ட் கூட போட பயப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம வந்து மூட்டை கட்டி நம்ம வேலையை பார்க்க போயிடலாம் அதுக்கப்புறம். கரெக்டுங்களா. நீங்கள் யாருன்னு தெரிய போகிறதில்ல. அங்கே போய் ஒரு கமெண்ட் போட்டு இது நீங்கள் சொல்கிறது தப்பு, இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது கூட நம்ம பயந்தோன்னா எல்லாருக்கும் எல்லாம் வராது கார்த்திக் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுலேயே பாதி ஆயுசு போயிடும். பட் உங்களுக்கு அது வருதான்றதை வந்து ஃபஸ்ட்டு இதுதான் நான் ஸ்டெப்பாக வைப்பேன். ஆன்லைனில் போயிட்டு ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷனில் ஜாயின் பண்ண பாருங்கள். டிஸ்கஷனில் ஜாயின் பண்ண யூ வில் ஃபீல் த மேஜிக் ஆக்சுவலி. ஸ்லோவாக அந்த குரூப்பில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் மாதிரி நீங்கள் வந்து அந்த குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நேச்சுரலி பீப்புள் வில் ரீச் அவுட் டு யூ. அந்த மேஜிக் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது நான் சொல்கிறது வந்து ரொம்ப நம்மளை மாதிரி ரொம்ப பயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சில பேர் வந்து எனக்கு அதெல்லாம் இல்லைங்க, ஐ கேன் ஈஸிலி கோ அண்ட் டாக் டு சம்மன் அப்படின்னீங்கன்னா, அஃப்கோர்ஸ் யூ கேன் கோ அண்ட் டாக் டு சம்மன். அந்த ஸ்டெப்புக்கு போனவங்களுக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கொடுக்குற அட்வைஸ் என்னவாக இருக்கும்னா, ஆர் என்னுடைய லேர்னிங் நான் என்ன ஷேர் பண்ணுவேன்னா, என்ன டேட்டா வாங்க போகிறோம், வாங்கின டேட்டா வச்சு என்ன பண்ண போகிறோன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போய் பேசாதீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பேசிக்காக இந்த ஒரு 2 கொஷின் 3 கொஷினுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் வேணும், இதை நான் எந்தெந்த மாதிரி இடத்துல போய் கேட்க போகிறேன், அவங்கள்ட்ட வர்ற ஆன்சர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோடு போய் பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் நான் பண்ண எக்ஸசைஸ்லாம் வந்து என்னுடைய டைம் வேஸ்ட் ஆனதாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதுதான் பேசிக் வேலிடேஷன் ஸ்டெப்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ டு ஓவர் கம் தட் பயம் தட் வி ஹேவ், ரைட்? ஸோ யா, செம டிப் ஜி, செம டிப். லைக் மீன் சேம் லைக் ரெடிட்லாம் வந்து யூ டோன்ட் நோ, லைக் நீ உங்களை யாரும் தெரிய போறது இல்லை, நீங்க யார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண போறீங்க தெரியல, பட் யூ கேன் சென்ஸ் வாட் இஸ் த சென்டிமெண்ட், அங்கே என்ன மாதிரி பேசுறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்றத ஓரளவுக்காவது புரிஞ்சுக்கலாம். ஐ திங்க் ஆப்வியஸா என்னோட ஸ்ட்ராங் சென்ஸ் என்னன்னா, லைக் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பாக யூ ஷுட் நோ வாட் யூர் கோயிங் டு வித் த டேட்டா கலெக்ட், என்ன அப்சர்வ் பண்ணுறியோ அதை வச்சு என்ன பண்ண போகிறன்றது தெரிஞ்சிருக்கணும். த நெக்ஸ்ட் இமீடியட் ஸ்டெப் நான் என்ன யோசிக்கிறேன்னா, சி இஃப் யூ கேன் ஒரு ரியலாக அந்த பர்சனை ஒரு
ஒரு லோக்கல் ஃபோரம்ல இருக்கோ நீங்க இன்பர்சனா பார்க்கறதுக்கு ஏதாவது மீட் பண்ண முடியுமான்றத ட்ரை பண்றது வந்து வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இந்த ஃப்ரெஷ் ஒர்க் பத்தி படிச்சுட்டு இருந்தேன். ஃப்ரெஷ் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் சிஆர்எம் பில் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்ப they'll go like இந்த ஸ்மால் பிசினஸ் ஓட சென்னைக்குள்ள இருக்க ஸ்மால் சென்னை இந்த மாதிரி 5th tier 2nd tier இருக்க சின்ன சின்ன ஷாப்ஸ்க்கு போயிட்டு they try to understand what is their problem. அந்த மாதிரி அதெல்லாம் 2010லயே அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஐ திங்க் that will give a more validation, will come out of the fear. ஸோ நான் மீன் பண்ணது அதான். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்றீங்க, அப்புறம் ரியல் வேர்ல்டுக்கு போறீங்க. அந்த ரியல் வேர்ல்டு போறப்ப யூ ஹேவ் திஸ் கிளாரிட்டி. அது ரெண்டுக்கும் நடுவில் வேணும்னா இந்த ஃபார்ம்ஸ் வச்சு இன்புட் வாங்குறத வச்சுக்கலாம். பட் நீங்கள் ரியல் வேர்ல்டு போகிறப்பையும் தேர் மஸ்ட் பி ஸ்ட்ரக்சர்ன்ற நான். அதாவது நீங்கள் சொல்கிற அட்வைஸ் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க கார்த்திக், கரெக்டுங்களா? போய் பாருங்க, பேசுங்க. ஓகே, நான் போய் பார்த்துட்டேன், பேசிட்டேன், தென் வாட்? கரெக்ட். பட் அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணுன்ற நான். நீங்கள் ஆன்லைனில் பேசுகிறீங்களோ ஆஃப்லைனில் பேசுகிறீங்களோ, யூ நீட் ஹேவ் அ ஸ்ட்ரக்சர். யூ நீட் ஹேவ் த சேம் 5 questions. You need to try to understand one ambiguity as out of the conversation actually, ரைட்டுங்களா? அந்த ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு then you can take it from there. And I know I'm using the word magic here because நம்ம அதிகமான டைம் போட்டு நம்ம பீப்புளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா then the magic will unfold. Nobody can give you playbook for that. ஸோ நீங்கள் பேச 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 நீங்கள் ஆரம்பிச்ச இடத்த விட்டு அந்த டீ கடைக்காரர் வந்து உங்கள்ட்ட வேற ஏதாவது சாஃப்ட்வேர் கேட்கலாம், எனக்கு அந்த போர்டு ஒர்க் ஆகலப்பா அதை பண்ணி கொடுப்பான்னு சொல்லலாம். தென் தேர் யூ கோ, யூ ஹேவ் an idea. கரெக்டா? பட் அதுக்கு நம்ம கியூரியஸா ரெடியா இருக்கணும். அவர்கிட்ட வந்து இல்லைங்க நான் பில்லிங் சாஃப்ட்வேர் தான் பண்ண வந்திருக்கேன்னா மிஸ் தட். கரெக்டா? ஐ வுட் சே half of the crowd அவங்க ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு நான் அவங்க எடுக்கிற ப்ராப்ளம் தான் சரி அப்படின்னு ஸ்டிக்கிங் டு தட். அந்த மைண்ட் ஷிஃப்ட்டுக்கே இட்ஸ் டேக்ஸ் டைம். ஓகே, ப்ராப்ளம்ன்றது என்ன வேணா இருக்கலாம், அதை எப்படி சால்வ் பண்ண போறோம். அது இன்னொன்று என்னன்னா, ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னு வச்சுக்கோங்களேன், when they try to select, they want to select something unique problem, யூனிக்கான இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் அ வெரி ராங் மைண்ட் செட். மேபி எப்படி சால்வ் பண்றது வேணா யூனிக்கா இருக்கலாம், பட் when you approach a customer like open to that problem, like அவங்க என்ன ப்ராப்ளம் சொல்றாங்கன்றதை இதை வேணா பிக் பண்ணலாம், என்ன வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் how we are going to solve this as a second step. இதுக்கு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு கார்த்திக், நான் அதையும் ஷேர் பண்ணிடுறேன். நம்ம வளர்ந்து வந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா லைக் ஒன்லி த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஹவ் பின் ரிவார்டட் இன் த பாஸ்ட். நம்ம கரெக்டான ஆன்சர் எழுதி 10 out of 10 வாங்கி 100 out of 100 வாங்குறது தான் நம்ம எய்ம் பண்ணி வளர்ந்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். சடனாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த இடத்துல ஃபெயில் பட் ஃபெயில் ஆகிறது தான் சக்ஸஸ்ன்றீங்க. அந்த டீ கடைக்காரர் இஸ் சேயிங் ஐ டோன்ட் வாண்ட் யுவர் பில்லிங் சாஃப்ட்வேர், ஐ வாண்ட் சம்திங் எல்ஸ் ஃபார் மை தட் மார்க்கெட்டிங் போர்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர். யூ கேன் லுக் அட் இட் ஹவ் யூ வாண்ட். பட் நம்ம வளர்ந்த விதத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதுக்கு நான் கரெக்டான ஆன்சர் தானே வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த கியூரியாசிட்டி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் மைண்ட் செட்டுங்கிறது பேஸ் இதுக்கு இந்த ஜேர்னி. நீங்க ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணீங்க, சின்ன ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஸ்ட்ரைப் மாதிரி ஒரு பெரிய கம்பெனில கூட ஒர்க்கிங். இந்த மாதிரி சின்ன ஸ்டார்ட் அப்புக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர்டு கம்பெனிக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன மாதிரி மைண்ட் ஷிஃப்ட் டிஃபரன்ஸ் இருந்துச்சு? ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கொஸ்டின் கார்த்திக் இது. ஐம் ஃபார்ச்சுனேட் இனஃப் டு விட்னஸ் அ ஸ்டார்ட் அப், அ ஸ்கேல் அப் அண்ட் அன் என்டர்பிரைஸ். ஸோ இதில் வந்து மேஜராக நீங்கள் பார்க்குற ஒரு சேஞ்ச் என்னவாக இருக்குன்னா, பீப்புள் ஆஸ்பெக்ட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். லைக் கம்பெனி நம்பர்ஸ், அந்த கம்பெனி பெரிய கம்பெனியா சின்ன கம்பெனியா அது எதுவுமே வந்து ஒர்க் பண்ணுறவங்களை வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. கரெக்டுங்களா? பீப்புள் ஆஸ்பெக்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதுலேருந்தே ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேஞ்சு ஸ்டார்ட் ஆகிடும். லைக் இதில் ரொம்ப கம்மியான பேர் இருப்பாங்க, ஸ்கேல் அப்ன்ற கம்பெனியில் கொஞ்சம் பரவாயில்லாத அளவு ஆள் இருப்பாங்க, என்டர்பிரைஸில் ஓவராகவே ஆள் இருப்பாங்க, நிறையா சப்ளை பண்ணியிருப்பாங்க ஆள். ஸோ அது ஒரு மேஜர் சேஞ்சாக நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒர்க் என்வாயர்மெண்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, டீ கடைக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். பட் அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆங்கிளில் நீங்கள் எடுத்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் தான் ஓனர், அந்த டீ கடையில் நான் ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் இதெல்லாம் உட்காந்துருக்கீங்க, நான் எல்லா வேலையும் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். தட் வில் பி ஸ்டார்ட் அப். மீனிங் ஐ எம் ஃபோர்ஸ்ட் டு லேர்ன் எவ்ரி திங். ஸோ நான் தான் ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்துக்கணும், எதாவது வாங்கிட்டு வரணும், நான் தான் வாங்கிட்டு வரணும், ஆள் இல்லாட்டி டீ போடணும், கிளாஸ் கலவணும். லைக் தேர் இஸ் நோ எண்ட் டு இட். அதில் வந்து நிறையா லேர்னும் பண்ணிக்கலாம். லைக் எண்ட் டு எண்ட் ப்ராசஸில் எக்கச்சக்கமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் அதில். ரைட்டுங்களா? இதே கான்ட்ராக்டாக அப்படியே ஒரு என்டர்பிரைஸ்னால் வந்து ஒரு KFC மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பிராண்ட் ஒன்று எடுத்துக்காங்க.
லைக் அ லார்ஜ் என்டர்பிரைஸ், ரைட்டுங்களா? ஒரு ஸ்டார்ட் அப்புன்றது வில் பி பீப்புள் ஃபோக்கஸ்ட் அண்ட் பீப்புள் டிபெண்ட் மோர். Enterprise வந்து KFC will run regardless of like whether you are going to the store or not. You may be the store manager. Without you, the shop will go on. The show will go on. கரெக்டாக எப்படி அப்படி நடக்குது அப்படின்னா they have defined processes. எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ப்ராசஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் 1க்கு 2 பேக்கப் பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் அப்பில் வந்து ஹஸ்ஸல் அண்ட் சர்வைவல் அப்படின்றத வந்து கற்றுக்கலாம். என்டர்பிரைஸில் வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்கேல், எப்படி இதை ஸ்கேல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு என்னுடைய இந்த ஜாப்லையும் சரி, நான் முன்னாடி ஒர்க் பண்ண ஜாப்லையும் சரி, வில் மேக் லைக் 1 கோட் சேஞ்ச் பண்ணுவோம். அந்த 1 கோட் சேஞ்ச்னால 1% ஆஃப் த குளோபல் ஜிடிபி உங்களால் வந்து இம்பேக்ட் கொடுக்க முடியும். அது ஜஸ்ட் ஒரு லைன் ஆஃப் கோட் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. இதை வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்டார்ட் அப் வந்து எப்போவுமே வெரி ஃபோக்கஸ்டாக இருக்கும், ரொம்ப சின்ன ஒரு கஸ்டமர் பேஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது ரெண்டுமே வேணும்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ப்ராடக்ட் திங்கிங் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பில் பிஎம்மாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா, பிஎம்ன்றது இஸ் ஒன் ஆஃப் யுவர் ரோல். யூ ஹேவ் டு டூ சேல்ஸ், யூ ஹேவ் டு டூ மார்க்கெட்டிங், யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் லீகல் திங்ஸ். தேர் இஸ் நோ எண்ட் டு இட். நீங்கள் வந்து எண்ட் டு எண்ட் நீங்கள் தான் பார்க்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் கோட் அடிக்கணும், ஒரு என்ஜினியரோட நீங்கள் ரொம்ப நேரம் உட்கார்ற மாதிரி இருக்கும், திங்ஸ் லைக் தட். என்டர்பிரைஸில் வந்து இட் வில் பி வெரி வெரி ஸ்ட்ரக்சர்ட். லைக் உங்களுக்கு கொடுக்குற வேலை வந்து ரொம்ப ரொம்ப டிஃபைன்ட் அண்ட் கிளியராக இருக்கும், கிளியராக மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இங்கே மொத்தமாக நீங்கள் வடையே போடுறீங்க அப்படின்னா, ஒரு என்டர்பிரைஸில் வந்து அந்த வடைக்கு போடுற ஏதோ ஒரு மிளகாவை வாங்கிட்டு கூட வர தேவையில்ல, வேற யாரும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். உங்கள் வேலை வந்து அதை மட்டும் மெஷர் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக கட் பண்ணுறீங்களா, கரெக்டாக டைமுக்கு அதை டெலிவர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பர்சனலாக என்னை கேட்டிங்கன்னா, அது ரெண்டுமே வேணும்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு யங்ஸ்டராக ஒருத்தர் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐ வுட் சே தே மஸ்ட் see this. You can start in any order. The order that I started is like I was fortunate enough to start from startup to scale up to enterprise. And I've seen a lot of people who are successful who have gone through this cycle. Because நம்ம கடையை மொத்தமாக ரன் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண சொன்னாலும் செய்வோம். ஸோ தட்ஸ் ஃபைன். அதே மாதிரி இங்கேருந்து பேக்கில் வர்றப்போ யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் லைக் வாட் யூஆர் சைனிங் அப் ஃபார். லைக் நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ்லேருந்து ஸ்டார்ட் அப்புக்கு போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் மைண்ட் செட்டில் அளவு நீங்கள் ரெடியாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஜி, ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்னா என்ன? இப்போ ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு அது எதை வச்சு இது ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் அப்படின்னு ஏதாவது சிக்னல் கொடுக்கலாமா? இல்லை சிக்னல் பார்த்து கண்டுபிடிச்சிக்க முடியுமா? ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டரா இல்லை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் மேனேஜரா எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? ரைட். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு இந்த ஜேர்னிக்கு நம்ம வந்துட்டாலே மெட்ரிக்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்ரிக்ஸ் இன் த சென்ஸ் சில பிஸ்னஸ் சம்மந்தமான சில நம்பர்ஸ் வேணால் வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? அது உங்களோட ரெவன்யூவாக இருக்கலாம், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா அதை எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணுறாங்கன்றது இருக்கலாம், ஆர் உங்கள் வெப்சைட் எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்கன்றது இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் அந்த மேக் ஆர் பிரேக் வந்து அந்த மெட்ரிக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டுங்கிறது வந்து நான் இங்கே பண்ணிகிட்ருக்கிற ப்ராடக்ட் இப்போ நான் விற்றுட்ருக்கிற மார்க்கெட்டுக்கு செட் ஆகுதா இல்லையா, கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு 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 சென்னை மாதிரி ஒரு ஹாட் வெதரில் வந்து வின்டர் கியர் விற்றுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கலாம், அது எங்கே இருக்குன்னு தேடணும், நீங்கள் கண்டுபிடிக்கணும். பட் அது இல்லாமல் நான் ஸ்கேல் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தேன், எனக்கு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் இல்லை அங்கே. வேற நான் டெக்ஸஸில் விற்றாலோ அது சியாட்டலில் விற்கிறதோ அது வேறு. ஸோ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபவுண்டராக ஒரு ஃபஸ்ட் டைம் இது சம்மந்தமாக எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் கை வைக்கிறவங்க, ஆர் எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன தோணுன்னா, ரொம்ப ஈஸியான மெட்ரிக் எடுத்து எந்த மெட்ரிக் வந்து டாப் ரைட்டில் போய்கிட்டே இருக்கோ அதை மட்டுமே ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட ஐடியா பார்த்தீங்களா, இத்தனை பேர் வந்து என்னோட ஃபேஸ்புக் போஸ்ட்டை படிச்சுட்டு இருக்காங்க, என்னுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு 20,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஆர் செகண்ட் ஸ்டெப் போனீங்கன்னா, என்னுடைய ஆப்பை வந்து இத்தனை பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் ஒரு 2 ஹேக் பார்த்தேன் கார்த்திக். நான் என்னுடைய இதில் இந்த ரிசர்ச்க்காகவும் பார்த்தேன், பட் முன்னாடியும் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் அதை உங்கள் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு ஃபிட்டாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஹேக் போதும். ஃபஸ்ட்டு ஹேக் வந்து ரிட்டென்ஷன். வந்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி எத்தனை பேர் வராங்க, நீங்கள் கூப்பிட தேவையில்ல, ரிமைண்ட் பண்ண தேவையில்ல. லைக் நீங்கள் ஒரு ரியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கீங்க. இப்போ எனக்கு ஒரு வீடியோ பார்க்கணும், யூடியூப்க்கு பாருங்கன்னு சொல்லி யாரும் வந்து என்னை மார்க்கெட் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் யூடியூப்க்கு போய்கிட்டே இருக்கேன் திருப்பி கரெக்டாக. எனக்கு உங்ககிட்ட பேசணும், கனெக்ட் பண்ணணும், வாட்ஸ்அப் நான் திருப்பி போயிட்டே இருக்கிறேன். ரிட்டென்ஷன், லைக் எத்தனை தடவை அவங்க ரீட்டைன் ஆகுறாங்க அப்படிங்கிறத. ஆக்சுவலாக நீங்கள் பிஸ்னஸோட எல்லா மெட்ரிக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நிற்கும், எத்தனை பேர் உண்மையிலேயே உங்ககிட்ட வந்து ரீட்டைன் ஆகுறாங்க அப்படின்றது.
அது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட், ஒரு ரா மெத்தட் நான் ஒன்று பார்த்தேன், நான் ட்ரை பண்ணதில்லை, பட் ஆனால் நான் பார்த்த இன்னொரு மெத்தட் என்னென்னா, உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் ஷட் டவுன் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர்ஸ் வந்து கோவப்பட்டாங்கன்னா யூ ஹேவ் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். as simple as that. as simple as that. இப்போ ஒரு வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப் ஒர்க் ஆகல, அவ்வளோதான். அந்த ஓனர் வீட்டில் நாளைக்கு நம்ம 2 பேர் போய் நிற்போம், நாங்கள் பேசி ஆகணும் எங்கே அந்த ஆப் அப்படின்ட்டு, பிகாஸ் we don't have any other alternative and things like that. So there are so many things are there, like concept wise. பட் ஆனால் இது 2 தான் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒன்று ரிட்டென்ஷன், இன்னொன்று வந்து லைக் இஃப் யூ ரியலி புல் இட் ஆஃப், லைக் வாட் இஸ் ஹேப்பனிங், லைக் பீப்புள் அதை பற்றி கவலையே படலை, இப்படி ஒன்று பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஐடியா நம்ம மூட்டை கட்டி வச்சுட்டு வேறு ஏதாவது பண்ணலாம் நம்ம. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வருது அரஃபாச்சி, என்னன்னா சொல்லுங்க. நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, Yeah. நெட்ஃபிளிக்ஸோட ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் வந்து இம்மீடியட்டா இப்படி நடந்திருக்கும்னு நான் ஒரு அசம்ஷன் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாருக்கும் ஒரு மைண்ட்ல வந்து நம்பர் ஆஃப் த டவுன்லோட்ஸ், எவ்வளோ பேர் டிவிலையும் ஆப்லையும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டை வந்து பண்ணலான்னு சொல்றது. Yeah. அதுதான் ஃபர்ஸ்ட் மெட்ரிக்ஸா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் நீங்க சொன்னீங்க இந்த ரிட்டென்ஷன் சொன்னபோது தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. ரிட்டென்ஷன்றது நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ இஸ் வாட்சிங் லைக் மூவியில் ஒரு சீரீஸை ஒரு பஞ்ச் வாட்ச் பண்றாங்க, கண்டினியூஸாக ஒரு சீரீஸ் பார்க்குறாங்க அப்படின்ற அதுதான் ரிட்டென்ஷன். அது எவ்வளோ பேர் பார்க்கறதுங்கிறத பொறுத்து நம்ம ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டை வந்து வேல்யூ பண்ணலாம். அது ரொம்ப நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன இதுக்கு எக்ஸாம்பிள். ரெண்டாவது இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க சொன்னது கஸ்டமர் வில் கெட் ஆங்கிரி. அந்த ஸோ லைக் சூப்பர் ஹியூமன் சொல்லிட்டு ஒரு மெயில் ஆப் இருக்கு. நீங்க அந்த இமெயில் தானே ஆல்ரெடி ஜிமெயில் சால்வ் பண்ணிடுச்சு, ஆல்ரெடி யாகு சால்வ் பண்ணிடுச்சு இந்த பிரச்சனைய. அப்படிங்கும்போது சூப்பர் ஹியூமன் ஆப் வந்து ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஈவன் எக்ஸ்பெரிமெண்ட் தட் ஆப். ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னா ஷார்ட் கட்ஸ் நிறைய இருக்கும் அதுல. தே சால்வ் வெரி சிம்பிள் ப்ராப்ளம். லைக் ஜிமெயில போய் டைப் பண்ணி ஷார்ட் கட்ஸ் இருக்காது, இல்லை நீங்க எல்லாமே கீபோர்ட்ல போய் ஷார்ட் கட் பண்ணிருப்பாங்க. அந்த சிஓ பேசுவத ஞாபகம் இருக்கு. ஸோ வென் தே ஸ்டார்டட் ஷட்டிங் டவுன் ஆர் லைக் அவங்க அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாத போது பீப்புள் ஸ்டார்டட் ஆஸ்கிங் எப்போ வந்து இந்த சர்வீஸ் அவைலபிளா இருக்கும். தட்ஸ் வேர் தே ரியலைஸ் தே ஹேவ் அ ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். கரெக்ட். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, காம்படிஷன் டசன்ட் மேட்டர். நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கரெக்டுங்களா, ஜிமெயில்னு ஒன்று இருக்குது, ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் மெயில் கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, ஸ்டில் ஒரு காம்படிட்டர் வந்து அதை சால்வ் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு ஒரு தேவை ஒன்று இருந்திருக்கு, அதை வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். 100% இது நான் திருப்பி எம்பசைஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்குமே இது இனிஷியலாக என்னோட மைண்டில் இருந்த ஒரு ப்ராப்ளம். I want to solve something unique problem அப்படின்ற மாதிரியான அப்ரோச் இருக்கும். பட் ப்ராப்ளம் இஸ் ப்ராப்ளம், ஹவு வி சால்வ் இஸ் கேன் பி யூனிக். ப்ராப்ளம் வந்து சேமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மைண்ட் ஷிஃப்ட் நடக்கிறதுக்கே எனக்கு இட் டுக்ஸ் டைம். ஸோ என் பர்ஸ்பெக்டிவ்ல திஸ் இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். அரஃபாச்சி, நீங்க இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு மென்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் இருக்க ஒரு ஸ்டார்ட் அப் மென்டர் பண்றீங்க. ஒரு லெட்ஸ் அஸ்யூம் இட்ஸ் என் ஃபின்டெக் ஸ்டார்ட் அப். அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலா இதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன், இதான் செகண்ட் பண்ணுவேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் வேலிடேட்டிங் ஐடியா டு ஃபைண்டிங் எ ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட், என்ன பண்ணுவீங்க? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அகைன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது வந்து என்னன்னா, நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே சொல்லலாம், நம்ம வந்து ஓவர் இன்ஜினியர் பண்ணுவோம் ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்புட் அந்த டீமுக்கு என்னவா இருக்குன்னா, என்டையர் கம்பெனிக்கு நம்மளுடைய வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 அப் டு வெர்ஷன் 10 அதெல்லாம் வந்து பின்னுக்கு தான் போகுது. தட்ஸ் ஃபைன். இப்போ நீங்கள் ட்விட்டரோட வெர்ஷன் 1 என்னென்னு எடுத்து பார்த்தீங்கனாலோ, இல்லை ஊபரோட வெர்ஷன் 1 என்னென்னு எடுத்து பார்த்தீங்கனாலோ, இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற வெர்ஷனுக்கும் அந்த வெர்ஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. 100%. Then why do they do it like that? Because you have to be really quick in validating your assumptions. There are a lot of assumptions you would have made. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு மைண்ட் செட் சேஞ்சுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கொண்டு போக பார்ப்பேன். ஃபஸ்ட் வந்து இந்த வெர்ஷன் ரிலேட்டட் மைண்ட் செட் சேஞ்ச். அதில் தான் வந்து முக்கால்வாசி பேர் வந்து நம்ம ஓவர் இன்ஜினியர் பண்ணுறதா எனக்கு தோணுது. லைக் அந்த கலர் என்னவாக இருக்கணும், இதோடைய கிரேடியன்ட் என்னவாக இருக்கணும்னு சொல்லி டிபேட் பண்ணுறது வந்து வெர்ஷன் 3க்கு தேவையே இல்லை. நம்ம வெர்ஷன் 300 பார்த்துக்கலாம் அதெல்லாம். ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் ஃபின்டெக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து B2Bயா
B2Cன்றது வந்து ஒரு மேஜர் கேட்டகரி. அதுக்கப்புறம் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது, அதுக்கு உள்ளேயும் அதுக்கு மேலேயும் சரி. பட் ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு மைண்ட் செட் கிளாரிட்டி இருக்கணும். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறோமா, இல்லாட்டி பிஸ்னஸ் டு டைரக்ட் கஸ்டமர் B2C பில்ட் பண்ணுறோமா அப்படின்றதுல வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண நம்ம மோஸ்ட்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா எக்ஸாம்பிளுமே வந்து மோஸ்ட்லி B2C தான். ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், ஒரு ஜிமெயில் ஆகட்டும், அது ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறாங்க, ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து ஸ்கேல் இருக்கும் அந்த மாதிரி. B2Bன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் மேபே லிமிட்டடாக இருக்கலாம். ஃபார்ச்சூன் 500ன்றாங்க, 500 கம்பெனி தான் இருக்குது ஃபார்ச்சூன் 500ன்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் வந்து கோடி கம்பெனிலாம் தேட முடியாது. கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சால்வ் பண்ணுறோமா அப்படின்றதுல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும்னு நான் நினைப்பேன். இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, நான் ஒரு ஆப் பார்த்தேன் கார்த்திக், நீங்கள் அந்த மாதிரி ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபின்டெக்குன்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தாலே ஓகேங்களா, நான் வந்து ஃபின்டெக்கில் வந்து ஒரு 15 இயர்ஸாக இருக்கேன், நான் 15-16 இயர்ஸாக இருக்கேன். எனக்கு இந்த ஐடியாவை பார்க்குறப்ப எனக்கே வாவன் இருந்துச்சு. நம்ம ஃபின்டெக்னு யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாலே 18 and above தான் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். லைக் மீனிங் ஒருத்தர் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, தென் வாட், அவர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவர் பணத்தை நம்ம எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். கரெக்டுங்களா? I saw a startup here. It's a very successful startup in Australia called Spriggy அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக பார்க்குறாங்க. மீனிங் கிட்ஸுக்கு ஆப் பில்ட் பண்ணுறாங்க, கிட்ஸுக்கு ப்ரீபெய்ட் கார்டு கொடுக்குறாங்க. ரைட். ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபின்டெக் வந்து வெரி வெரி க்ரௌடட் மார்க்கெட். இஃப் சம்படி is going to do something on fintech, I would just wish them good luck, like really good luck, right? Because it's a crowded market. Like sharks இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க ஆல்ரெடி உள்ளே இருக்காங்க, ரொம்ப ஓவர் சப்ளை ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி அந்த மார்க்கெட்டில். அண்ட் அதில் நம்ம சக்திக்கு மீறி கம்ப்ளைன்ஸ் இருக்குது, ரெகுலேட்டரிஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத யார்கிட்டையும் நீங்கள் பேசணும். கரெக்டுங்களா? RBI கவர்னர் வந்து எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க நீங்கள் இதில் எதாவது கை வச்சிட்டிங்கன்னா. பட் இதில் வந்து நான் பார்த்தது வந்து என்னென்னா, நான் பார்த்த இந்த கம்பெனி வந்து ஃப்ளிப் பண்ணி யோசிச்சிருக்கான். லைக் ஓகே, 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு 10 வயசுலேருந்து என்ன பண்ணுறாங்க பசங்க, ஏன்னா உங்களுக்கு அப்பயே வந்து நம்ம வந்து ஒரு ஃபைனான்ஷியல் சம்மந்தமான ஒரு நாலேஜோ ஒரு இதுவோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் மணிக்காக ஒரு ஆப்பு ஸ்டார்ட் பண்ணி, லைக் அதில் பேரண்ட்ஸோ மிச்சம் எல்லாருமே வந்து பாக்கெட் மணி அவங்களுக்கு கொடுக்கலாம். அதை வச்சு அவங்க வந்து they can expense it, they can use it online if they want and things like that. There are controls in place of course, like நீங்கள் ஒரு certain இடத்துல தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஐடியாவே வந்து B2Bயாகவும் பண்ணலாம், B2Cயாகவும் பண்ணலாம். இப்போ B2Cனா நான் சொன்ன இந்த ஐடியா, லைக் நீங்கள் ஒரு ஆப் பண்ணுறீங்க, அதை பண்ணிவிட்டு கிட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்குறீங்க. கிட்ஸு, பேரண்ட்ஸ், அந்த எமோஷனல் பேண்டிங், அதிலிருந்து வரக்கூடிய ஃபைனான்ஷியல் லேர்னிங், அந்த கொஹார்ட் அப்படியே கேப்சர் பண்ணி அவன் லைஃப் லாங்காக உங்களுடைய பிஸ்னஸில் வச்சுக்க போகிறீங்க. அவனை நீங்கள் வெரி ஏர்லியாக கேட்ச் பண்ணுறீங்க, வெரி வெரி ஏர்லி இந்த ஃபனல் அவனை கேட்ச் பண்ணி உங்களுடைய மொத்த பிஸ்னஸ்க்கு வச்சுக்க போகிறீங்க. இதே B2B ஆனால் இதே ஆப் அண்ட் ஐடியாவை ஒரு ஸ்கூலோட பார்ட்னர்ஷிப் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. ரைட்டுங்களா? லைக் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் பண்ணல, நீங்கள் வேறு மாதிரி இதை பண்ணுறீங்க, இது ஒரு டியூஷன் சென்டரோட வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க மூலயமா இதை நீங்கள் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி வேணால் பார்க்கலாம் அதில். ஸோ பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளாரிட்டி இருக்கணும், செகண்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் மைண்ட் செட் இருக்கணும், தேர்ட் வந்து டைனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அந்த கம்பெனி, அந்தந்த டீம்லேருந்து. லைக் எவ்ரி ஒன், நாட் ஜஸ்ட் த டெவலப்பர்ஸ், எவ்ரி ஒன் ஹேஸ் டு பி ரெடி டு டூ அ டைனி எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதுலேருந்து இதுதான் பிளே புக்காக எனக்கு தோணுது. இதுலேருந்து எல்லாமே வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ ஆன் டாப் ஆஃப் தட், பில்ட் ஆன் டாப் ஆஃப் தட். ஆக்சுவலி சம்மரைஸ் பண்ணணும்னா ஒரு 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 மென்டல் மாடலா கொடுக்கணும்னா, நம்பர் 1 யூ ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம், கெட்டிங் த கிளாரிட்டி ஆன் த ப்ராப்ளம், தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொல்லணும்னா, யூ ஷுட் ஹாவ் அ எக்ஸ்பெரிமெண்ட் மென்டாலிட்டி. லைக் இந்த கிளாரிட்டியே வந்து ஹைபோதேசிஸா இருக்கலாம். அத மூணாவது ஷார்ட்டர் டைம்ல வந்து யூ எக்ஸ்பெரிமெண்ட், லைக் ரொம்ப நேரம் எடுத்துக்காம ஷார்ட் டைம்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு கம் அவுட் ஆஃப் இட், ஆர் யூ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் இட் ஃபர்தர், யூ கேன் எக்ஸ்பேண்ட் இட் ஃபர்தர். அதுதான் வந்து 3 பார்ட்டா சொல்லுவேன். ஓகே, சூப்பர் ஜி, செம. எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்கிறப்ப அதை நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் அதை நான் அண்டர்லைன் பண்ணி என்ன சொல்லுவேன்னா, ஓப்பன் மைண்டோடு பண்ணணும் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது. அது வந்து சில பேர் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு தெரியும் அதோட ரிசல்ட் என்னன்னு, இப்படி தான் வரப்போகுது ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி போயிட்டுருப்போம்.
அதுக்கான மென்டல் மாடல் சேஞ்ச் இருக்கணும் அங்கே. லெட்ஸ் அஸ்யூம் நம்ம அந்த ஃபின்டெக் கடையோ இல்லை டீ கடையோ எடுத்துக்கோம். Yep. நான் கஸ்டமர்கிட்ட போய் ஃபீட்பேக் கேட்குறேன், என் டீ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அப்படி கேட்கும்போது ஒரு 50 பேர் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 பேரில் எனக்கு கான்ட்ரடிக்கான ஃபீட்பேக் வருது. ஒரு செக்மெண்ட்ல ஒரு குறிப்பாக சொல்கிறான் நல்லா இருக்குன்னு சொல்கிறான், இன்னொருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்கிறான். Yep. லைக் ஹவு டு மேக் சென்ஸ் அண்ட் லைக் டேக் தட் இன் டு த நெக்ஸ்ட் லெவல்? ஒரு ஃபீச்சராவோ இல்லை ஒரு ப்ராடக்டோ மாற்றணும், அது எப்படி மாற்றுறது? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் நான் பார்க்குறேன் ஒரு ப்ராடக்ட் பர்சனாக வந்து. ஃபீட்பேக்குன்றது பல வகைப்படும். நீங்கள் டைரெக்டாக கேட்டு அவங்க சொல்கிறது ஒரு ஃபீட்பேக், அதுதான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஃபீட்பேக்கில் அசோசியேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு யூஸராக பல ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எத்தனை ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் நேராக போய் ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு டிவி யூஸ் பண்ணுறோம், நம்ம எத்தனையோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், எத்தனையோ ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபீட்பேக்குன்றது பல வகையில் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. அவங்களுடைய யூசேஜ் பேட்டர்ன்லேருந்து, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எக்ஸாம்பிள் வந்து அவங்க இந்த கடைக்குள்ளே எப்படி வராங்க, எத்தனை தடவை வராங்க, போகிறப்ப சிரிச்சிட்டே போகிறாங்களா இல்லையா, உங்கள்கிட்ட அவங்க 1000 சொல்லலாம் கார்த்திக். லைக் ஒரு குவாலிட்டேட்டிவாக 1000 சொல்லலாம். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே ரன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூமன் பீயிங்காக நீங்கள் என்ன ஒரு ஃபீட்பேக் கேட்குறப்ப, அதுவும் ஒரு ரியல் வேர்ல்டுலாம் ஃபீட்பேக் கேட்குறப்ப 100% யாரும் ரியல் ஃபீட்பேக்லாம் சொல்கிறது இல்லை, ரைட்டுங்களா? அதில் எக்கச்சக்கமான பேராமீட்டர்ஸ் உள்ளே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். மீனிங் இது ஒரு ஒன் டைப் ஆஃப் ஃபீட்பேக் நம்மளுக்கு வருது டைரெக்டாக கேட்குறதுனால, வேறு எல்லா இன்புட்டும் என்ன வருதுங்கிறத மொத்தமாக வச்சு தான் ஒரு ஃபீட்பேக்குன்றதையே பார்க்கணும். அப்படி தான் நான் ஓவராலாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில். செகண்ட் வந்து கான்ட்ரடிக்டரியாக ஃபீட்பேக் வர்றதுங்கிறது வந்து ஒரு நம்மளுடைய ப்ராடக்ட் கலையில் வந்து நீங்கள் வந்து அதை ஒன்றுமே சொல்ல முடியாது, கரெக்டுங்களா? ஒரு ப்ராடக்டை எடுத்து வெளியே வச்சுட்டீங்க, கான்ட்ராக்டர் ஃபீட்பேக் வருது அப்படின்றது வந்து லைக் தட்ஸ் யுவர் டே ஜாப், யூ ஆர் கெட்டிங் பெய்ட் டு லுக் அட் தட், கரெக்டாக? நீங்களும் ப்ராடக்ட்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்றதுனால நீங்கள் இந்த மாதிரி கான்ட்ராக்டர் வர்றப்போ என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க கார்த்திக். அதில் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, பட் ஐம் ஜஸ்ட் கியூரியஸ். ஸோ நீங்களும் ப்ராடக்ட்டில் இருக்கீங்கல்ல, ஸோ அதனால் உங்களுடைய இது சொல்லுங்கள். உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கோ இல்லை உங்களுடைய பர்சனலாக நீங்கள் பண்ண விஷயத்துக்கோ நீங்களும் இதில் பேஷனேட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கான்ட்ராக்டராக வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில்? ஸோ I try to give my experience as well, like ஒரு some example outside of world. நான் ரொம்ப admire வேர்ல்டையும் பற்றி நான் சொல்கிறேன். மேபி இது கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்கும். மேபி இல்லை ஸ்டார்ட் வித் அவுட் சைட் வேர்ல்ட். ஸோ ரீசெண்டாக நான் அந்த ஸ்விக்கியோட ப்ராடக்ட் டிசிஷனை படித்தேன். வாஸ் ட்ரைங் டு ஸ்டடி தெம். அப்போ வந்து தே கெட் அ மிக்ஸ்டு ஃபீட்பேக். எப்படின்னா ஒரு செக்மெண்ட்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஃபுட் நல்லா இருக்கு, த சர்வீஸ் இஸ் வெரி குட், அந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு செக்மெண்ட்ல வந்து என்னன்னா ரொம்ப பேட் ஃபீட்பேக். ஸோ அவங்க வந்து அந்த கஸ்டமரை எங்க பேட் ஃபீட்பேக் வருதுன்ற கஸ்டமரை தே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க பண்ண விஷயம் என்னன்னா அந்த செக்மெண்ட்டே 2ஆ பிரிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இது கொஞ்சம் ஃபேமஸாகவே ஆச்சு. வெஜ் செக்மெண்ட், நான்வெஜ் செக்மெண்ட் பிரிச்சாங்க. ஸோ அவங்க ஐடென்டிஃபைட் என்னன்னா வெஜ் செக்மெண்ட் தான் நாட் ஹாப்பி பிகாஸ் நான்வெஜ் ஃபுட்டும் வெஜ் ஃபுட்டும் மிக்ஸ் ஆகுது அப்படின்ற அந்த செக்மெண்ட் தான் வந்து ரொம்ப அவங்க வந்து பிரச்சனையாச்சு. அதை 2ஆ பிரித்து வெஜ் செக்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி டெலிவரி பண்ணும், நான்வெஜ் செக்மெண்ட்டு இந்த மாதிரி டெலிவரி பண்ணும் அப்படின்றது போனாங்க. அந்த டிசிஷன் வந்து இட்ஸ் லைக் அது சரி தப்புன்றதை தாண்டி அந்த மிக்ஸ்டு ஃபீட்பேக் அவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கு அவங்க டைவ் டீப் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஸோ ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எதனால இந்த மிக்ஸ் சிக்னல் வருது, எஸ்பெஷலி எங்க நெகட்டிவ் ஃபீட்பேக் எதனால வருதுன்றத புரிஞ்சுக்க பார்த்துட்டு அது நிஜமாவே அட்ரஸ் பண்ண முடியுமான்றத பாயிண்ட்டுக்கு போகலாம். அந்த அட்ரஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா வில் கோ தேர். சம்டைம்ஸ் என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் ப்ராடக்ட் ஃபீட்பேக் வாங்கும்போது அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் சில பேர் வந்து பவர் யூஸராகவே இருக்க மாட்டாங்க. அதாவது பவர் யூஸர் நான் சொல்ல வர்றது வந்து நான் டெய்லியுமே டீ குடிக்க வர மாட்டேன்ப்பா, நான் என்னைக்காவது ஒரு நாள் எப்பயாவது டீ குடிப்பேன். எனக்கு அன்னைக்கு போய் நான் டீயை குடிச்சிட்டு இது டீ சரியில்லை, கிளாஸ் சரியில்லை அப்படின்ற ஆஸ்பெக்டா அப்படின்றதையும் நான் பார்க்க விரும்புவேன். ஸோ ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் டெய்லி டீ குடிக்கிற வரவன் வந்து
வில் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இடம் எப்படி இருக்கு, நம்ம என்ன மாதிரி கிளாஸ் யூஸ் பண்றோம், அவன் ஹாப்பி ஆக முடியுமா நெக்ஸ்ட் வரும்போது அப்படின்றது எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். என்னைக்காவது ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா, அவனை வந்து அவன் டீயே குடிச்சிருக்க மாட்டான், அவன் வந்து டீன்னு என்னன்னு தெரியாம கிரிட்டிக் பண்ணுவான். இப்போ டீ வந்து லட்சே ஏலக்காய் டீ போட்டால் ஏலக்காய் டீன்றது வந்து ரொம்ப ப்ரீமியம் ப்ரீமியமா இருக்கும், ஃபீல் ஆகும். பட் ஆனால் வந்து எனக்கு ஏலக்காய் டீ குடிச்சதே இல்லைனால நல்லா இல்லைன்னு சொன்னா அந்த அந்த ஃபீட்பேக்கை வி ஹவ் டு இக்னோர் இட். வேற வழி இல்லை. பர்ஃபெக்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ இதை நான் எப்படி எடுத்துகிட்டு போனா, லைக் ஃபீட்பேக்னு ஒன்று வந்துருச்சு, அதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து எல்லாமே நல்ல குட் ஃபீட்பேக்காக இருக்க போகிறது இல்லை. பட் தட் இஸ் வேர் யூ வில் கெட் ரியல் கிளாரிட்டி ஆஃப் லைக் ஹூ இஸ் யுவர் யூசர், நீங்கள் சொல்கிற மாதிரி, ரைட்டுங்களா? ஸோ இதை பேசிக்காக இப்போ நிறைய டீ குடிச்சிட்டோம் இந்த மொத்த பாட்காஸ்ட்லேயும். உங்களை வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு நான் உள்ளாக்குறேன். கூலி பார்த்தீங்களா? ஐயோ இல்லை ஜி, கூலி பார்க்கவே இல்லையா? லியோ பார்த்தீங்களா? லியோ பார்த்தேன். லியோ பார்த்தீங்க, பிடிச்சிருந்துச்சா இல்லையா? ஆன் ஏர் சொல்லுங்க. ஆன் ஏர். ஸோ சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு தம்பி ஓவராலாக பிடிச்சிருந்துச்சா இல்லையாப்பா? ஃபீட்பேக் கொடுப்பா ஒழுங்க. ஓவராலாக பிடிச்சிருந்துச்சா இல்லையா? ஓவராலா வந்து படம் வந்து எனக்கு பெருசா இல்ல. ஓகே 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 மாதிரி ஃபீட்பேக் ரைட் ஓகே தான். கத்தி கைதி அந்த மாதிரி, சரி கைதி இந்த மாதிரி கைதி மாதிரி நான் எதிர்பார்த்து போனேன் இல்லை, அப்படிதான் சொல்லுவேன். ரைட். ஸோ இதே ஒரு ஹார்ட் கோர் விஜய் ஃபேன்ட்டையோ ஒரு ரஜினி ஃபேன்ட்டையோ நான் கேட்டிருந்தேன்னா வர்ற ஆன்சர் இந்த ரெண்டு படத்துக்குமே வேறையா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து கூலி தான், ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து லியோ தான். ஒய்? பிகாஸ் அதுதான் அவங்க செக்மெண்ட். தே எக்ஸாக்ட்லி நோ ஹூ இஸ் தேர் ரியல் யூசர் அண்ட் தே மேக் அ ப்ராடக்ட் ஃபார் தட். நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சொல்லலை, தட் டசன்ட் மேட்டர், கரெக்டுங்களா? நீங்கள் பார்த்தாலே போதும் உங்களுக்கு. ஸோ யா, ரஜினி ரசிகர் தான் கூலிக்கான பவர் யூசர். கரெக்ட். சாமா. ஸோ இப்போ நான் அந்த பவர் யூசர் கிடையாது. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளில் நீங்கள் அந்த பவர் யூசர் கிடையாது. பட் உங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் விஜய் ஃபேன் இல்லை, பட் ஆனால் நீங்கள் அந்த தியேட்டருக்கு போய் உங்களை பார்க்க வைக்கிறதே வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு வெற்றி தான் வச்சுக்கோங்களேன். யூ டோன்ட் கோ அண்ட் வாட்ச் எவ்ரி மூவி, ரைட்? ஸோ அந்த ஆங்கிளில் வந்து நான் அந்த ஆங்கிளில் தான் நான் பார்ப்பேன். மீனிங் யாருக்காக நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறப்ப, அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து அங்கே வந்துக்கிட்டே இருக்கோம். அந்த கிளாரிட்டியோடு இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா, இதை யாருக்காக பண்ணுறீங்க அப்படின்றது வந்து உலகில் உள்ள எல்லாருக்காகவும் நான் பண்ணுறேன், நீ ப்ராடக்டே பண்ண மாட்டேன், இப்படி ஒரு ஆன்சர் சொன்னான். கரெக்டாக? அதுக்குள்ளே நம்ம இன்னும் நம்ம கிளாரிஃபை கேட்டகரைஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும், ரைட்டுங்களா? இந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே ஆர் இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா யூ கேன் டார்கெட் அண்ட் கோ வே யூ ஆர் கோயிங். ஸோ அந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த ஃபீட்பேக் வரும்போது யூ கேன் ஈஸிலி செக்மெண்ட். ஓகே, நான் ப்ராடக்ட் பில்ட் பண்ணதே ஒரு விஜய் ஃபேனுக்கு தான், இவர் வந்து படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற நல்லா இல்லை, டசன்ட் மேட்டர். பட் நீங்கள் ப்ராடக்ட் பில்ட் பண்ணவரே பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா தட் இஸ் லைக் தட்ஸ் அ ரெட் ஃப்ளாக், ரைட்டா? நான் ஒரு ரஜினி ஃபேனுக்காக படம் எடுத்திருக்கேன், அவங்க வந்துட்டு இட் குட் பி பெட்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் யூ ஃபெயில்ட் ஆக்சுவலி, ஆர் இன் அ வே யூ கேன் டேக் இன்புட் ஃப்ரம் தேர் ஆக்சுவலி, கரெக்டாக? ஸோ இதை வந்து ஃபீட்பேக் இஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திக், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் இஸ் ரியலி கிஃப்ட். லைக் நாட், நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம இப்போ இந்த மைக்லேருந்து இந்த ஃபோன்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு நாளைக்கு எல்லாருமே ஒரு 500 ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் வந்து எத்தனை ப்ராடக்ட் நீங்கள் போய் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, ரைட்டா? நான் எத்தனை ப்ராடக்ட் ஃபீட்பேக் கொடுக்குறேன், கரெக்டாக? பட் அப்படி ஒருத்தர் ஃபீட்பேக்குன்னு ஒன்று எழுதி வந்து அதை வச்சு நம்ம பில்ட் பண்ணுறதுன்றது வந்து, அதை நீங்கள் எடுத்து பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப ஒரு கம்மியான பர்சன்டேஜ் தான் நம்ம ரியலாக அசோசியேட் பண்ண முடியும். You have to be smart enough to connect all other things that are happening around in your business and your product and then see this feedback. என்னோட மைண்ட் ஷிஃப்ட் என்னன்னா, when I start writing எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கான்ட்ராடிக்டான ஒரு பிலீஃப் அவுட் தேர் எனக்குமே இது இருந்திருக்கு, ரைட்டிங் வந்து ஸ்லோ டவுன் பண்ணும் அப்படின்னு. நீங்க ஸ்டார்ட் அப்ல இருந்திருக்கீங்க, எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ரைட்டிங் அப்ரோச் பண்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐடியேஷன் பண்றதுலேருந்து ப்ரொபோசல் கொடுக்குறது எல்லாமே சொல்கிறேன். அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து நீங்கள் ஹவு டு யூ சீ திஸ் ரைட்டிங் விசஸ் ஸ்பீட் ஆர் டாக்குமெண்டிங் விசஸ் ஸ்பீட்? நீங்கள் வந்து இதை ஒரு ப்ராடக்ட் கம்பெனி அந்த ஆங்கிள்லேருந்து கேட்குறீங்க. நான் வந்து இதை ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் ஃபெசட்டாக ஆன்சர் பண்ணணும்னு பார்க்குறேன். தென் இவென்ச்சுவலி வில் அரைவ் தேர் ஆக்சுவலி, கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு வந்து how do you communicate your thoughts? அங்கே
அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு இண்டிவிஜுவலாக என்ன பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு என்ன பண்ணலான்றது லைக் இவென்ச்சுவலி யூ வில் ஆன்சர் லைக் ஃப்ரம் தேர், ரைட்டா? ஸோ ரைட்டிங்குன்றது நீங்கள் கேட்குறது என்னென்னா, அதை நீங்கள் ரொம்ப இன்னும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன ட்ரை பண்ணுறோன்னா, நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன், அதை நான் வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கான ஒரு டூல். நான் பேசி கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோவில் வந்து என்னுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மூலயமா என்னுடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து உங்களுக்கு ஒரு கியூ கிடைக்கும், என் வாய்ஸ் டோன்லேருந்து ஒரு கியூ கிடைக்கும். அதுக்கு மேலே நான் சொல்கிற கருத்து உங்களை வந்து சேருது. கரெக்டாக? ரைட்டிங்குன்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றாங்க. ரைட்டிங் as such, forget about startup, product and everything. கரெக்ட். ரைட்டிங், நீங்கள் ஒரு விஷயத்த தோன்றதை நீங்கள் எழுத்தில் எழுதுறீங்க அப்படின்னா அதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, ஏன் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன்? அதில் எந்த விதமான அடிஷ்னல் கியூவும் உங்களுக்கு கிடைக்கல. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 2 பேரும் நாலேஜ் ஷேர் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து, லைட்டிங்லேருந்து, பல கியூஸ், என்னுடைய வாய்ஸ் டோன்லேருந்து பல கியூஸ் வந்து இதை வாங்குறவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் சொல்கிற விஷயம் அப்படியே போய் சேருதான்றது தெரியாது. அட் த சேம் டைம் இதே நான் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 2 பேராகிராஃபில், தென் யூ would exactly get like what my thinking is. கரெக்டுங்களா? ஸோ அந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்னு இல்லை கார்த்திக், ஒரு பர்சனாகவே நம்ம எழுதணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆர் அட்லீஸ்ட் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ. நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பர்சனலாக என்னைய கேட்டிங்கன்னா, நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, பிரெயின் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரேம் வர்சஸ் ரோம்னு பிரிச்சிங்கன்னா, தெர் இஸ் அ சர்டன் நம்பர் ஆஃப் தாட்ஸ் யூ கேன் ஹோல்ட் அண்ட் விஷுவலைஸ் டுகெதர் அண்ட் see the permutation combination. அவ்வளோதான் உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் 20 மெட்ரிக்கு பார்த்து அந்த மெட்ரிக்கு மேலே போனால் என்னாவும் கீழே போனால் என்னாவுன்றதை பார்த்தா தான் உங்களால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். நான் சொல்கிறது ஒரு பேசிக்காக லைஃப்லேயே நான் சொல்கிறேன், ரைட்டுங்களா? நம்ம என்ன காலேஜ் சேர போகிறோம், நம்ம பசங்களை எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறோம், there are so many decisions we are taking, right? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஜேர்னலிங், ரைட்டிங்கிறது வந்து வெரி வெரி பேசிக் அண்ட் இட் இஸ் மஸ்ட். ஸோ இட்ஸ் a purest form of communication which is needed for every single individual. Then coming back to your question, of course it is needed for a product and a company, right? நான் இது மாதிரி இல்லாத பிளேசஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். முன்னாடி எழுதாமல் இருந்த பிளேசஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றது என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. நான் என்ன கொடுத்தாலும் நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஓ, இந்த தோசையில் உப்பு இல்லை, நீங்கள் உப்பை போட சொல்ல சார், சரி ஓகே, இது நிறையா போட்டேன் சார், நீங்கள் எவ்வளோ போடணுன்னு சொல்ல சார். ஸோ இட் ஜஸ்ட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். கரெக்டாக? அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறதுடைய நான் இதை எங்கே வந்து முடிப்பேன்னா, ரைட் பண்ணால் ஸ்லோ ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து they are not measuring how much time they are wasting in this iteration actually. ஸோ நீங்கள் ஒழுங்காக கிளியராக என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, நான் போய் ஊற்றிட்டு வந்து கொடுக்குற தோசைக்கு நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு 10 minutes இருக்கலாம், பட் என்னுடைய வேலை ஒரு 2 minutes முடிஞ்சிருக்கும், தென் we are off. பட் இதை நான் வந்து ஒரு 50 தோசை உங்களுக்கு சுட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதே இதில் உங்களுடைய, ஏன்னா உங்களோட நீட் என்னன்னு நீங்கள் எனக்கு கம்யூனிகேட் பண்ணல. கரெக்ட். ஸோ பேசிக்காக உங்களுடைய கம்பெனி ஸ்ட்ரக்சர், நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, யாரோட ஒர்க் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ரொம்ப நாளாக கூட இருக்காங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எழுதுறது அவ்வளோ தேவைப்படாது, பிகாஸ் தே ஆர் மென்டலி அலைன்ட் அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் ஸ்டில் தே ஹேவ் டு ரைட் இட். பட் ஆனால் ஒரு கம்பெனி செட்டப்னு வந்துட்டீங்க, ஒரு இன்டர்வியூ பண்ணி ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க, எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து வராங்க அப்படின்னா, ஒரு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு எழுதுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஓவர் இன்ஜினியர் பண்ண தேவையில்ல, ஒரு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர், பேசிக்காக ஒரு ஃபார்மேட் வச்சு அதுக்கு ஒரு டைம் பாக்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சா மோர் ஆஃப் பேலன்ஸ். லைக் ஐ மீன் மென்டலா லைக் இந்த ஸ்லோ டவுன் ஆகுன்ற தாட்ஸ் பியாண்ட் தட், இது வந்து இட்ஸ் கிரியேட்ஸ் அ கிளாரிட்டி அண்ட் யூ ஆர் டாக்குமெண்டிங் வாட் யூ ஆர் கோயிங் டு டு. நான் பார்த்தது என்னன்னா, யார் ஸ்லோ டவுன் ஆகும்னு சொல்கிறாங்களோ, நான் பார்த்தது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இது எழுத முடியாதுப்பா ஸ்லோ டவுன் ஆகும்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஆஸ் சிம்பிள் as தான். when you put pen to paper, எனக்கே கிளாரிட்டி இல்லை, நான் என்னால் எழுத முடியாது. அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஓகே இது கூட தெரியாதா கார்த்தி, ஒரு தோசை ஊற்றுங்க கார்த்தி அப்படின்னு நான் போயிடுவேன். தட்ஸ் இட், ரைட்டுங்களா? பட் அந்த கிளாரிட்டி இருக்கிறவங்கனால அட்லீஸ்ட் தே வில் ரைட் அண்ட் ஃபிகர் அவுட் லைக், ஓகே இந்த இடம் எனக்கே புரியல அப்படின்றத ரைட்டிங்கில் போடுவாங்க. தென் இட் மேக்ஸ் இட் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். ஓகே இந்த ஏரியா யாருக்கும் தெரியல, லெட்ஸ் ஃபிகர் இட் அவுட் ஆஸ் அ கம்பெனி அப்படின்ற இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணலாம். 100% ஜி, 100% சாமா ஜி. இந்த கொஸ்டின் எப்படி நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா,
ஒரு காமனான லைக் வி ஹாவ் சீன் சோ மெனி சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸ், அதெல்லாம் வந்து யூசர் ஃபர்ஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஆனா கான்ட்ரடிக்கா நான் பாக்குற சில ஃபவுண்டர்ஸ், சில ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் பத்தி படிக்கும்போது வந்து கான்ட்ரடிக்கா அவங்க வந்து எக்ஸிகியூஷன் இதை ஸ்லோ பண்ணும், யூசர் சொல்ற எல்லாத்தையும் பண்ண முடியாதுப்பா, ஆனா எக்ஸிகியூஷன் ஸ்லோ டவுன் பண்ணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கு. அதோட பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸு, கரெக்டுங்களா? ஸோ யூசர் ஃபர்ஸ்ட்டு இல்லாட்டி ஒரு கஸ்டமர் அப்சஷன், கஸ்டமர் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கு நீங்கள் என்ன வேணால் வெஸ்டர்ன் வேர்ல்டில் கொடுக்குற பேர் வச்சுக்கலாம். அந்த பேர் வந்து எதனால ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு அது பேர் எதனால ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் யூசர் ஃபர்ஸ்ட்டுன்னு ஏன் ரிமைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஈக்விட்டியை கொஞ்சம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ இல்லாட்டி பப்ளிக் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ, வாட் எவர் இஸ் த கேஸ், தேர் வில் பி a period where you completely forgot why you started all this. நீங்கள் உங்களை பற்றியே ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் கம்பெனியில் ஒரு 10 பேர் இருக்காங்க, கம்பெனியில் 20 பேர் இருக்காங்க, ஓகே இத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க, இத்தனை பேரை ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் சண்டை வருது, நான் அதை சரி பண்ணணும். ஒரு ஃபவுண்டராகவும் ஒரு டீமாகவும் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ கல்ச்சுரலாக இது வந்து சில ரீஜனில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சில ரீஜனில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அந்த டிகிரி தான் வேரி ஆகுமே தவிர, பட் அது வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய லைஃப் சைக்கிள் ஆஃப் த ப்ராடக்ட்டில் வந்து அது கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும், ரைட்டா? இப்போ அந்த மாதிரி டைமில் ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஃபவுண்டருக்கும் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக வாலில் எழுதி வைக்கிறதோ, ஒரு கம்பெனியுடைய இதுன்னு நம்ம சொல்கிறதுக்காக வச்சுருக்கிறது தான் இந்த தம்பி நம்ம எல்லாரும் இந்த பிஸ்னஸில் இருக்கோம், எஸ் ஒரு கம்பெனி உங்களுக்கு சம்பளம் தருது, ஒய் அந்த கம்பெனின்றது வந்து அந்த யூசர்னு ஒருத்தன் இருக்கிறதுனால தான் நம்ம இருக்கோம். லைக் அந்த கஸ்டமர்னு ஒருத்தன் இல்லாட்டி நானே இல்லை. ஸோ ஒரு ஃபவுண்டர் இல்லாட்டி கம்பெனி இல்லை, கம்பெனி இல்லாட்டி எல்லோரும் வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்போது லைக் அந்த திங்கிங்கை வந்து திருப்பியும் அந்த பர்சோனாட்டை கொண்டு போய் நிறுத்துறதுக்காக வச்சிருக்கிற கீ தானே தவிர அவர் சொல்கிற எல்லாத்தையுமே கண்ண மூடிட்டு செய்யுங்கன்றது கிடையாது. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் எக்ஸிஸ்ட், கரெக்டுங்களா? லைக் யூசர்ஸ் ஃபர்ஸ்ட்டு, கஸ்டமர் அப்சஷன், கஸ்டமர் ஃபர்ஸ்ட்டு அப்படின்ற கான்செப்ட் எதுக்காக இருக்குன்னா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. நீங்கள் ரொம்ப அது உங்களுக்கே சில சமயம் ஃபீல் ஆகும். நம்ம சில சமயம் வந்து நீங்கள் ஒரு டெட் எண்டில் போய் நின்றுட்டுருக்கிறீங்க ஒரு ப்ராப்ளத்தில், இது என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்றீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டிபெண்டன்சி பிரச்சனையாக இருக்கலாம், அந்த டீம் இதை தரமாட்டேன்ட்டாங்க, அவர் இந்த டீம் இதை பண்ணலை, இதுக்கு ரிசோர்ஸ் இல்லை, அது இல்லைன்னு நீங்கள் அதை பற்றியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தென் ரியலாக உங்களுக்கு இது யாருக்காக பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியாது. அந்த ரிமைண்டர் பாயிண்ட்டுக்காக மட்டும்தான் இதை வச்சுருக்காங்க. லைக் ஓகே இதெல்லாம் வைங்க, அந்த டீம் தராங்க தரல டசன்ட் மேட்டர், யாருக்காக பண்ணுறோம், யூசருக்காக பண்ணுறோம், ரைட்? இப்போ அந்த டீம் பண்ணுறதும் நீங்கள் பண்ணுறதும் எது யூசருக்கு அதிகமான வேல்யூ ஆட் பண்ண போகுது அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம், அதில் ஒர்க் பண்ணலாம், கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக மட்டும்தான் அது இருக்குது. இப்போ இந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆங்கிளுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னா எல்லாருமே ப்ராடக்ட் பண்ணிக்கலாம்ல கார்த்திக். கரெக்டாக ஐடியா எல்லாருக்குமே கண்ண மூடி யோசிச்சா 10 ஐடியா இப்போ வருது. ஆமா, கேட்ட 10 கம்பெனி இருக்கா? கரெக்டா? ஸோ அது அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஏன் அவ்வளோ ஈஸியாக இல்லைன்னா இட்ஸ் அன் ஆர்ட் அண்ட் இட்ஸ் அ சயின்ஸ். ஸோ எங்கே நீங்கள் சயின்ஸ் யூஸ் பண்ணி, நம்பர்ஸ் யூஸ் பண்ணி, ஒரு மெட்ரிக் யூஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கணுமோ அங்கே நீங்கள் அப்படி தான் எடுத்து ஆகணும். அங்கே யூசர் என்ன வேணால் சொல்லலாம், டாக்டர் எனக்கு ஊசி போட்டால் வலிக்குது டாக்டர் தான் யூசர் சொல்லுவார், பட் ஊசி நீங்கள் போட்டு தான் ஆகணும், பிகாஸ் யூ நோ ஆஸ் அன் எக்ஸ்பர்ட் தட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம், ரைட்டா? ஸோ அந்த பேலன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ டு சம்மரைஸ், இந்த கான்செப்ட் exist just to remind you that we all exist because of the customer, but doesn't mean that like you have to do whatever they are saying as well. So அதை ரிமைண்ட் பண்ணிக்கங்க. அதே சமயம் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆங்கிளில் இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலான்றதை பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கிளியர் டிசிஷன் வேணும் 100%. ஸ்டார்ட் ஃப்ரம் தட், பட் யூ ஷுட் ஹேவ் அ ஜட்ஜ்மெண்ட், யூ ஐ மீன் பேஸ்ட் ஆன் த டேட்டா, ஆன் த ஆஸ்பெக்ட். ரைட், 100%. As I said, like இது நான் ஃபார் ப்ராஃபிட் இல்லை, லைக் யூ ஆர் ஹியர் ஃபார் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ இதில் பல ஆங்கிளில் நம்ம யோசிச்சு தான் டிசிஷன் எடுக்கணும். அவங்க சொல்கிறது ஒரு இன்புட்டாக எடுத்துக்கலாம், பிகாஸ் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் யூ நாட் கோயிங் டு மேக் எ கிரேட் ப்ராடக்ட், இல்லையா? ஜென்ரலாக வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும், ஒரு நல்ல கம்பெனி பில்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த கான்செப்டுக்குள்ள வந்தாவே ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனாக வர்றது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கும். ஏன்னா ஹீ பில்ட் ஆப்பிள் லைக் ஒரு மான்ஸ்டரை பில்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாப்ல. ஆனா
அவர் வந்து ஹீஸ் சோ அரகண்ட். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். சே தட் கஸ்டமர் மைட் நாட் நோ, என்னன்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு he tell what he want. So I'll see him as a like ஒரு ப்ராடக்ட் சைக்கோ மாதிரி தான் நான் அவரை பார்ப்பேன். அவ்வளோ he stick to his vision. இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த மாதிரி விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கஸ்டமருக்கு என்ன வேணும் தெரியாது, நான் சொல்றது தான் ப்ராடக்ட் அப்படின்றத எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்றது? ஒரு தின் லைன் தான் காத்திக்குது. அதாவது ரிலண்ட்லெஸ்னஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது இங்கிலீஷில். தொடர்ந்து முயற்சி செய்தல். அந்த ஒரு ஸ்கில் செட் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதோ, ஈவன் ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இருந்து வேலை வாங்குறதுக்கும் உங்களுக்கு அது தேவைப்படும். நாட் ஜஸ்ட் பில்டிங் யுவர் ஓன் ப்ராடக்ட். கரெக்டாக நீங்கள் ஒரு கம்பெனியில் ப்ராடக்ட் மேனேஜராக சேர்ந்துருக்கீங்க, ஒர்க் பண்ணுறதுக்கும் அது தேவைப்படும். ஸோ ரிலண்ட்லெஸ்னஸ்ங்கிறது வந்து தேவையான ஒரு ஸ்கில். ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த உலகத்தில், புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிலண்ட்லெஸ்னஸ் இஸ் மஸ்ட். ஹேவிங் செட் தட், பீப்புள் இல்லாமல் உங்களால் எதையுமே பில்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒருத்தராகவே வந்து 60,000 கோடி பிஸ்னஸ்லாம் நீங்கள் தனியாக வந்து பில்ட் பண்ண போகிறதில்ல. பீப்புள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஸோ என்னுடைய பர்சனல் டேக் என்னென்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் சைக்கோ ஸ்டோரிஸ்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு இது செட் ஆகுதா இல்லையான்னு தெரியாமல், இல்லை நம்ம கூட இருக்கவங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு தெரியாமல் நிறைய பேர் அரகண்ட்டாக நடக்கிறது பார்த்துருக்கேன் நான். விச் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனி ஒன், நாட் themselves or not the company, neither the company nor the product is going to be benefited from that particular attitude. Right? So அப்போ அது வந்து என்ன கற்றுக்கலாம்? ரிலண்ட்லெஸ்னஸ் கற்றுக்கலாம். ஒரு விஷன் வச்சு அந்த விஷனை எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணி அதை நோக்கி எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கறது கற்றுக்கலாம். பட் இவ்வளோ அரகண்ட்டாக இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணுமா அப்படின்றத வந்து கற்றுக்க தேவையில்லை. லைக் ஒருத்தர் பண்ணதை நம்ம அப்படியே ரிப்ளிகேட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ அதுலேருந்து இந்த 2 விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா போதும். அட் த சேம் டைம் ஹீ ஹாஸ் ஃபெயில்டு லாட். லைக் அவ்வளோ ஃபெயிலியர் பார்க்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அவர் அந்த கம்பெனிலேருந்து வெளியே துரத்தி 10 வருஷம் வெளியிலேருந்து வேற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி சரியாக போகாமல், லைக் ஹிஸ் லைஃப் ஹஸ் கான் லைக் கம்ப்ளீட் ஒரு நார்த் சவுத் போல் மொத்தமாக போயிட்டு வந்திருக்கு. அண்ட் இஃப் யூ லுக் அட் his life as a person, like the holistically நீங்க பாத்தீங்கன்னா there are a lot of debatable points are there in his life. கரெக்டா? ஸோ நீங்கள் அந்த ஆஸ்பெக்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஒரு ஃபவுண்டர் ஆக போகிறேன் அப்படின்னா, ஹோலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தால் போதுமா உங்களுக்குன்னு ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அவ்வளோ கண்ணை மூடிட்டு அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். கற்றுக்க வேண்டிய விஷயத்தை கற்றுக்கலாம் கார்த்திக், எல்லாருக்கிட்ட இருந்தோம். கரெக்டாக? ஸோ ரிலண்ட்லெஸ்னஸ் அண்ட் தென் கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள், பீயிங் ஸ்டபர்ன் ஆன் யுவர் விஷன், இது 3மே கற்றுக்கலாம். இவ்வளோ அரகண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு? 100%. ஏன்னா நிறைய பேர் மெஜாரிட்டி வந்து ஒரு ஹெட்லைனா பார்த்துட்டு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. இஸ் இட் ரியலி நெசசிட்டி? இது நம்ம ஸ்டைலா? we don't want to lose our இது வந்து நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி. லைக் ப்ராடக்ட்ல என்னுடைய பர்சனல் ஃபேவரட் வந்து மார்ட்டி கேகன். ஸோ மார்ட்டி கேகனுடைய எஸ்பிபிஜி குரூப்பு, சிலிக்கன் வேலி ப்ராடக்ட் குரூப், அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மென்டர் அண்ட் குரூப்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ கான்செப்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குரூப்பு. அவருடைய ஒரு டாக்ல இதை வந்து அவர் வந்து பிரித்து பேசியிருக்கார். இதை வந்து ஏன் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாது, என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்தவங்களும் அதில் இருக்க தான் நான் சொல்கிறேன்றது அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அது வந்து எனக்கு ரெசனேட் ஆச்சுன்னு வச்சுக்கலாமே. there are a lot of people will say close your eyes and follow Steve Jobs. அது வந்து எனக்கு செட் ஆகல. லைக் ஆஸ் அ பர்சன் எனக்கு செட் ஆகல. அந்த மாதிரி என்னால் இருக்க முடியல. பட் ஹேவிங் செட் தட், இந்த ஒரு 3 பாயிண்ட்டை ஐ வுட் சே டேக் இட். யூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இனிஷியல் சிக்னல்ஸ் கிடைக்குது. ஒரு 10 கஸ்டமர் லவ் த ப்ராடக்ட், ஓகே. பட் ஆனால் நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்கேல் பண்ணுறது வந்து எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கு, நான் ஸ்டக் ஆகிட்டேன். எப்படி பண்ணுறது ஸ்கேலிங் பண்ணுறது? பெர்ஸ்பெக்டிவ் என்ன? அந்த 10 பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா இல்லை யாரும் உங்களுக்கு தெரியாதவங்க? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் அஸ்யூம் நான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பில்டர் வந்து எப்போதுமே லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. இப்போதைக்கு அந்த 10 பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. உங்களோட இன்புட் நம்ம ஓரளவுக்கு தான் எடுத்துக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். லைக் நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்கன்னு சொல்லவே முடியாது அந்த பாயிண்டில். ஃபஸ்ட்டு அந்த கிளாரிட்டி வேணும். நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளாரிட்டி வேணும். மீனிங் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, கார்த்திக் எனக்கு தெரியும், ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் அவர்கிட்ட கொடுக்குறேன்,
அவர் வந்து எனக்காக அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாரு இல்லை ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாரு அப்படின்றது வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கலாமே தவிர அதை வந்து நீங்கள் ரியல் ப்ராடக்டாக பார்க்க முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் போய் இல்லை ஒரு ரெடிட் குரூப்பில் போய் இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பில் இருந்து ஒருத்தர் உங்களுக்கு பழகி அவங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது தான் அவங்களோட ரியல் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் who doesn't know who you are but they are using your product. இப்போது அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு 2 பேர் இல்லை 5 பேர் உங்களுக்கு பே பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க 10 பேர் பே பண்ணணும் 20 பேர் பே பண்ணணும் டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னு எப்போ நீங்கள் போகிறீங்களோ அப்போ தான் இந்த கொஷினே வேலிட். நான் பார்க்குறது என்னென்னா சில பேர் வந்து வெறும் லைக் ஃபஸ்ட்டு கொஷினே நான் இதுதான் கேட்பேன். ஒரு 100 பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே ஸ்கேல் ஓகே அது 100 பேர் யார் 100 பேருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட் அவன் யூஸ் பண்ண தான் செய்வான். பட் ஓகே வெளியில் வேறு யாருமே யூஸ் பண்ணல, ஃபைன். இப்போ யூ ஹேவ் 0 ரியல் கஸ்டமர்ஸ், ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த கிளாரிட்டி இருக்கணும். கஸ்டமர்னால் யார், ரியல் செக்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம கஸ்டமரில் யார் யூஸ் பண்ணுறா பே பண்ணுறா அவங்களுக்கு இதில் ஃபீட்பேக் தராங்கன்ற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கேல் ஆகலை அப்படின்ற பாயிண்ட் வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். ப்ரைஸ்லேருந்து உங்களுடைய ஆன்போர்டிங் ப்ராசஸ்லேருந்து ஒருத்தர் உங்ககிட்ட வேணும் இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுலேருந்து அவருக்கு கிடைக்கிறதுலேருந்து பல விதமான ஏரியாஸ் வந்து எண்ட் டு எண்டாக நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். லைக் இதில் வந்து எந்த ஏரியாவில் வந்து என்னுடைய எண்ட் டு எண்ட் சைக்கிளில் எந்த ஏரியாவில் கஸ்டமருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக சொல்லணும்னா ஒரு ஃபனல் மெத்தடில் பார்ப்போம். நாங்கள் அதில் இருந்தால் நம்ம சால்வே பண்ண முடியும். இப்போது நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசிக் ஒரு நெட்ஃப்ளிக்ஸே எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ஓடிடி ஆப் ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்புடைய எண்ட் டு எண்ட் சைக்கிளை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆப் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதிலேருந்து அவர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் திருப்பியும் அடுத்த நாள் வந்து பார்த்து அதை நம்ம ரீடைன் பண்ணின்னு போனால் தான் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கஸ்டமர். ஒரு 3 தடவை திருப்பி வந்துட்டார் ரிமைண்ட் பண்ணாமல் அப்படின்றதான் சக்ஸஸ்ஃபுல் கஸ்டமர். இதில் பேமெண்ட்டுங்கிறது நீங்கள் எங்கே வைக்கிறீங்கன்றது ஒன்று இருக்குது. ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறீங்களா இல்லை ஃபஸ்ட்டே பே பண்ணிவிட்டு வர வைக்கிறீங்களான்றது ஒரு இது இருக்குது. இப்போ இதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி ஒரு ஃபனலாக விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே ப்ராப்ளம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி இதே ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். மீனிங் நான் ஒரு ஆப் பண்ணிட்டேன், ஆப் ஸ்டோரில் போட்டுட்டேன். அப்போ ஆப் ஸ்டோர் இல்லையோ பட் வாட் எவர் ஒரு ஆப் ஸ்டோரில் போட்டுட்டேன். பட் ஆனால் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளத்தில் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபனல் மெத்தடில் பார்த்தாலே போதும். மீனிங் ஒரு ஃபனலுங்கிறது எப்போவுமே எப்படி இருக்குன்னா அதிகமான பேர் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து அதுக்கடுத்து கம்மியாகி தான் இருக்கும். தட் இஸ் ஹவு லைக் த வேர்ல்டு எவால்வ்ஸ் ஆக்சுவலி. வெறும் 100 பேர் வந்து அதில் 50 பேர் நான் ரீடைன் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் ஆகலை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா ஃபனல் போட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பேர் என்கொயரி கேட்குறாங்க, இல்லை உங்கள் வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வராங்க. வெப்சைட்டுக்கு வரது 3 பேர் தான், ரைட்? எப்படி ஸ்கேல் ஆகும்? வெப்சைட்டுக்கு 10,000 பேர் வரணும் அப்போ ஒரு நாளைக்கு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் ஃபனலை நீங்கள் ஒரு ஸ்டெப்லேயும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஸ்கேலுங்கிற ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். அப்படி தான் சால்வ் பண்ணியிருக்காங்க இந்த பாஸ்ட் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு. 100%. இட்ஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னது. அதான் ஸோ வென் சம் லைக் ஒரு 10,000 பேர் லேண்ட் ஆகுறாங்க லேண்டிங் பேஜில், அந்த ப்ராடக்ட் லேண்டிங் பேஜில் போகிறாங்கன்னா ஃபர்தராக எங்கே ட்ராப் ஆகுறாங்கன்றதை புரிஞ்சுக்க வேணும். ப்ரைஸிங்னால ட்ராப் ஆகுறாங்களா இல்லை கிளாரிட்டி இல்லாமல் ட்ராப் ஆகுறாங்களா, என்ன மாதிரி கொடுக்குறோன்ற கிளாரிட்டி இல்லாமல் ட்ராப் பண்ணுறாங்களா, ட்ரஸ்ட் இஷ்யூவா, அந்த மாதிரி அந்த ஃபனலை அனலைஸ் பண்ணி பார்க்குறது இஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள். ஆக்சுவலி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஜாக் டார்சி வந்து ட்விட்டர் ஃபர்ஸ்ட்டு பில்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஃபனலிங் நம்பர் பார்க்குறது அதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்வாங்க நம்ம ப்ரொஃபஷனல் என்வாயர்மெண்ட்டில். இதெல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணி ஒரு ஸ்டெப்லையும் என்ன நடக்குதுங்கிறத எடுத்து அதை ஒரு டீம் அனலைஸ் பண்ணி அதை பார்க்கணும். லைக் அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஸ் பேசிக்ஸ், ரைட்டுங்களா? அது இல்லைனா நீங்கள் உங்கள் கட் ஃபீல் வச்சு போய்கிட்டே இருப்பீங்க. ஓ இதனால் நடக்குதுன்னு நினைக்கிறேன், வெப்சைட் கலரை ப்ளூவாக மாற்று அப்படின்ட்டு. லைக் ஓகே லைக் ஹூஸ் கோனா ஹெல்ப் திஸ், ரைட்? அதே ஜாக் டார்சி ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எதுவுமே பண்ணாமல் ட்விட்டரை வந்து வெறும் கட் ஃபீலாக மட்டுமே ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் அதுலேருந்து வெளியில் வந்து ஸ்கொயர்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார், ஒரு ஃபின்டெக் கம்பெனி. அந்த கம்பெனியில் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் தட் ஹஸ் ரிட்டன் இஸ் ஒன்லி ஃபார் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். Because he knew in Twitter, he reached a point like
இதுக்கு மேலே ஸ்கேல் ஆக மாட்டேங்குது. பட் ஏன் ஸ்கேல் ஆகல தெரியல, கையில் டேட்டா இல்லை, எந்த ஃபனல் எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம், இதில் நடந்திருக்கோம் தெரியல. அப்போ எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் அஸ்யூமிங் திங்ஸ். நீங்கள் ஏதாவது ஒன்று உடனே பண்ணியே ஆகணும். கரெக்டுங்களா? நீங்கள் வெப்சைட் கலரை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, இருக்கிற எல்லா வெப்சைட் கலரும் மாற்றிட்டு இருப்பீங்க. இட்ஸ் நாட் கோன் லைக் ஹெல்ப் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ அதை சூடுபட்டவர் அடுத்து பண்ண ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் அண்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டெலிவரி எல்லாமே வெறும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன ப்ராப்ளம் ஸ்கேல் ஆகலை அப்படின்றத நான் இந்த ஒரு இடத்துல சம்மரைஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கஸ்டமர்ஸ் யாருன்றதை பாருங்கள். செகண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணி அது எந்த இடத்துல எந்த எண்ட் டு எண்ட் சைக்கிளில் எங்கே உங்களுக்கு ட்ராப் ஆஃப் இருக்குன்னு கண்டுபிடிங்க. தென் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃபிக்ஸிங் இட். அட்வான்ஸ்டு மெத்தட்னு போனீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி, சேனல்ஸ் என்ன, பார்ட்னர்ஸ் என்ன அப்படின்னு எல்லாமே இருக்கும். கார்த்திக், நம்ம இப்போது ஸ்கேல் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல. இப்போ ஒரு ஃபவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்கேல் ஆகலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல. அதில் ஒரு இன்டர் கனெக்டட் கொஷின் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி ஆர் GTM அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ப்ராடக்ட் பில்டிங்கில், கரெக்டுங்களா? அதுவும் இந்த ஸ்கேலிங் ப்ராப்ளமும் எப்படி லிங்காக இருக்குது அப்படின்றதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். விசிபிளா பார்த்த ஒரு எக்ஸாம்பிள், நான் இந்த ஹோல் கான்செப்டே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஒரு விசிபிளா பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இங்க லோக்கல் ஷாப்புக்கு போயிருந்தேன். வாசல்ல ஒரு பையன் பிஸ்கட்டை வச்சுட்டு வித்துட்டு இருந்தான். பக்கத்திலேயே அவன் ஒரு சின்ன சாதாரண நோட் பேடு, ஒரு பென்னு, அவ்வளவுதான். பிஸ்கட் விற்கும் போது சாம்பிள் கொடுக்குறான். சரிங்களா? நீங்க யூ டேக் த பிஸ்கட்டை எடுத்து நான் சாம்பிள் பண்ணும்போது ஹி இஸ் நாட் ஈவன் ட்ரைங் டு செல். அவன் என்ன சொன்ன விஷயம்னா, பிஸ்கட் டேஸ்டா இருக்கா, உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க, நான் அடுத்த பிஸ்கட் பேட்ச் ரிலீஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது அந்த பையனுக்கு ஹி நோஸ் வேர் டு செல் இந்த பிஸ்கட்டை இங்கே ஒரு தெரு மூலையில விற்காம பிஸ்கட்டை கடைக்கு முன்னாடி தான் விற்கணும். இந்த கடைக்கு முன்னாடி அங்கதான் நிறைய டிராபிக் வருது. சரிங்களா? கடைக்கு முன்னாடி தான் விற்கணும். ரெண்டாவது, நான் போய் சாம்பிள் பண்ணும்போது என்னை திருப்பி எப்படி கான்டாக்ட் பண்றது? ஏன்னா எனக்கு இந்த பிஸ்கட் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், இந்த பிஸ்கட்டை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா எனக்கு பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பிஸ்கட் மேல. என்னை எப்படி திருப்பி கான்டாக்ட் பண்றது அப்படின்றதுக்கு என்னோட இமெயிலையும் கேப்சர் பண்ணிக்கிட்டான். ஸோ இதுதான் like in fact like next day he sent an email reminding me that this is a product நான் டேஸ்ட் பண்ணேன், அடுத்த Thursday அன்னைக்கு he'll do a next drop, so if you want we can go and buy அப்படின்ற மாதிரி he told. இதுதான் ஒரு go to market strategy நான் சிம்பிளிஃபை பண்ணுவேன் ரியல் வேர்ல்ட்ல. ரைட், நல்ல எக்ஸாம்பிள். இப்போ அதே பையன் அதே ப்ராடக்டை பிஸ்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபியூவல் கேஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணாலோ, இல்லை ஏதோ ஒரு சிக்னலில் வெயிட் பண்ணாலோ, ஆர் வீடு வீடாக போய் விற்றுருந்தாலோ, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. பட் தட்ஸ் நாட் அன் எஃபிஷியன்ட் கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி. கரெக்டாக நீங்கள் எக்ஸாக்ட் ரைட்டா? ஸோ ஃபைண்டிங் த எஃபிஷியன்ட் வே டு ரீச் யுவர் கஸ்டமர் லைக் இன் தி மோஸ்ட் சீப்பஸ்ட் குவிக்கஸ்ட் பாசிபிள் வே. மேபி அதை வேணால் நம்ம GTMனு சொல்லலாம்னு நினைக்கிறேன். 100%. இப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அந்த பையனே அதே பிஸ்கட் செஞ்சதுக்கு அப்புறம் he could have had a strategy saying like அந்த மால்ல ஒரு சின்னதாக ஒரு ஷாப் பிடிச்சி அந்த ஷாப்பில் நான் வச்சுன்னு GTM போட்டுருந்தாருன்னா தப்பு கிடையாது. தட் இஸ் அ கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாக்ட்லி. பட் தட் இஸ் நாட் அ சீப்பஸ்ட் பாசிபிள் அண்ட் எஃபிஷியன்ட் வே டு ரீச் யுவர் கஸ்டமர் குவிக்லி. எக்ஸாக்டா. கரெக்டா? இதில் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கொடுத்துடலாம். இதில் எனக்கு தோன்ற ஒரு அடிஷ்னல் தாட் ப்ராசஸ் என்னன்னா கார்த்திக், பார்ட்னர்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்றத ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஐடியில் மட்டுமே இருக்கிறவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியாது. லைக் இன்டையர் குளோபல் ஈகோசிஸ்டம் ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தே கிராக்டட் யூசிங் த பார்ட்னர்ஷிப் மாடல். பார்ட்னர்ஷிப்னு ஒரு டீம் இருக்குது, அந்த டீமுக்குள்ளே ஒரு 5000 பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் பார்க்கலாம். அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லைக் வை இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இட் இஸ் பார்ட் ஆஃப் த கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் அந்த பையனால் சில ஷாப்புக்கு தான் போக முடியும், சில ஷாப்பில் தான் ஃபிசிக்கலாக போய் அதை விற்க முடியும். At the same time, if he has made some partnership where if someone else is selling toys, அவர்கிட்ட பார்ட்னர்ஷிப் வச்சு நீங்களும் என்னோட பிஸ்கெட் வச்சு எனக்கு ஃபீட்பேக் வாங்கி கொடுங்க, நான் உங்கள் டாயை வச்சு ஃபீட்பேக் வாங்கி தரேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போனார்னா அது ஒன் வே ஆஃப் GTM. கரெக்டாக? ஸோ தட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப
எனக்கு இந்த ஓவரால் பாட்காஸ்ட்டில் ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் கார்த்திக். இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், பட் இட் ரெசனேட்ஸ் ரியலி வெல். தேங்க்ஸ் ஃபார் தட். சூப்பர், தேங்க்ஸ். இப்போ வந்து ஏஐ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு சரிங்களா. என்ன ப்ராடக்ட் ஸ்பேஸு, இன்ஜினியரிங் ஸ்பேஸு எல்லாத்துலேயுமே ஏஐ பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. Yeah. இந்த ஏ எரால ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு ப்ராடக்ட் பர்சனா என்ன ரெலவெண்டா இருக்கும்? ப்ராடக்ட் பர்சன்றதை விட ஐடியில் இருக்கிறவங்களுக்குன்னே ஒரு திங்கிங் இருக்குது எனக்கு. அகேன் லைக் ஃபியூச்சர் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. வி ஜஸ்ட் ஹேவ் டு ப்ரெடிக்ட் வித் வாட் வி நோ டுடே. ஏன் நீங்கள் எடுத்தீங்கனாலே கார்த்திக், நான் வந்து இதுக்கு சிஸ்டமுக்கு வெளியில் இருக்கவங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்ம ஒரு 15-16 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளுடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி என்னுடைய ஒர்க்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிற கோடை தூக்கி அப்படியே காய் பண்ணி போட்டு அது சொல்கிற ஆன்சரில் ஒரு 4 ஆன்சர் எடுத்து போட்டு காப்பி பண்ணி ஒரு 2-3 வருஷம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான் என்னுடைய வேலை. அவ்வளோதான் நான் வேல்யூ ஆட் பண்ணேன் அந்த சிஸ்டம்குள்ளே, ரைட்டுங்களா? ஸோ ஐடிக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஏஐ இஸ் டுடே உள்ளே வந்துடுச்சு. எங்கள் வேலை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பண்ணிடுச்சு. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வி ஆர் விட்னஸிங் இட். லைக் 15 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி, லாஸ்ட் இயர் ஒர்க் பண்ணதுக்கும் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கும் தெர் இஸ் அ டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ். அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த டூலிங், அதில் முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன்னா, அதோடைய ஸ்பீடு தான். த ஸ்பீட் இட் டஸ். லைக் நம்மளுடைய ஒர்க், இப்போ நான் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் போய் காப்பி பண்ணி எடுத்து போடுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ஏஐனால் எனக்கு வந்து அதே ஆன்சரை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே கொடுக்க முடியுது. ஸோ கரண்ட்டாக வந்து ஏஐங்கிறது அந்த ஸ்பீடை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு டூலாக இருக்குது. ஹேவிங் செட் தட், இது வந்து இந்த மோட்லேயே தான் போய்கிட்டே இருக்குது. லைக் இந்த ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற மோட்லேயே தான் போயிட்டே இருக்குது. இப்போது இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டுன்றதையே தூக்கிடுங்களேன். இப்போ வந்து ஒரு டெவலப்பராக இருந்தால் கூட கிளாட் கோடு அந்த மாதிரி சில ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் அவங்க கோடே அடுக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு ஜூனியர் இன்ஜினியர் மாதிரி அது கோட் அடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ அப்போ அது எல்லாருக்குமே, லைக் நாட் ஜஸ்ட் ப்ராடக்ட், நீங்கள் டெவலப்பராக இருக்கலாம், மார்க்கெட்டிங் பர்சனாக இருக்கலாம், சேல்ஸ் பர்சனாக இருக்கலாம், ப்ராடக்டாக இருக்கலாம், லீகலாக இருக்கலாம், வாட் எவர். நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு துறையில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அசெட் தட் யூ பிரிங் டு யுவர் ஒர்க் இஸ் யுவர் திங்கிங். உங்களுடைய சிந்தனை எந்த அளவு டீப்பாக இருக்குது, எந்த அளவு கிளியராக இருக்குது, எந்த அளவு யூனிக்காக இருக்குது, எந்த அளவு ஒரிஜினலாக இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் நாளாக. நீங்கள் சொல்கிற 2 இயர்ஸ்லாம் ரொம்ப பெரிய டைம். லைக் நம்ம நெக்ஸ்ட் இயர் இதே டைம் பேசினாலே உங்கள் வேலை வேறு மாதிரி இருக்கும், என் வேலை வேறு மாதிரி இருக்கும். த ஸ்பீட் இட் இஸ் கோயிங், ரைட்டுங்களா? 100%. ஸோ அந்த திங்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இன் ஒன் ஆஃப் மை ஆன்சர்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் ரைட்டிங். ஸோ ரைட்டிங்ன்றது இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அங்கேருந்தால் உங்களுடைய திங்கிங் வந்து பேசிக்காக வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும், நம்மளால் ரிவ்யூ பண்ண முடியும். ஏஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவு நம்மளுடைய திங்கிங் இருக்கணும். மீனிங் ஏஐயில் வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களால் நினச்சி பார்க்க முடியாத ஸ்பீடில் ஒரு விஷயம் அது சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் டசன்ட் மேட்டர், தட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த ஃபேஸுன்றது எப்படி இருக்கும்னா, அது ஹாலுசினேட் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் வந்து அதுலேருந்து டிட்டாச் ஆகலாம், இல்லாட்டி அது யூஸ் பண்ணாமல் போகலாம், இல்லை ட்ரஸ்ட்டு குறையலாம், வாட் எவர். பட் ஆனால் அதை கண்டுபிடிக்கிற நிலைமைக்கு நம்ம போகணும். லைக் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய டே டு டே ஒர்க்கில் அதில் வந்து ஹேஷ்டேக் ப்ளீஸ் வாக் மீ த்ரூ யுவர் திங்கிங், PWGT அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற கொஷனுக்கு அது எப்படி ஆன்சரை எடுக்குதுன்ற ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்மளுடைய ஒர்க் எங்கே போகும்னா அதை நோக்கி தான் போகும். அது எப்படி யோசிக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அதை நம்ம டியூன் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறதோ அப்படின்றத நோக்கி தான் போகும். பட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டராக திஸ் இஸ் த கோல்டன் ஏரா டு லிவ் இன். ஆக்சுவலி ஈவன் லைக் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி 10 இயர்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸே இருக்குது அப்படி எடுத்துக்கலாம்.
லைக் ஒரு ஆப் பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரையும் போய் கேட்க தேவையில்ல, ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு யாரையும் கேட்க தேவையில்ல, ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறதுக்கு லைக் இங்கே ஒரு என்ட்ரி விழுந்து அந்த என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சிஆர்எம்மில் ஒரு என்ட்ரி க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு அந்த கஸ்டமர் ரெக்கார்டு ஹப்ஸ்பாட்டில் க்ரியேட் பண்ணி நான் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் ட்ராக் பண்ணணும், இல்லை ஒரு மெயில் சிம்ப் வச்சு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி கூட இதெல்லாம் பெரிய வேலை. நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ஒரு 5 வீக்கெண்ட் உட்காந்து பண்ணக்கூடிய வேலையை வந்து உங்களால் இஃப் யூ ஸ்மார்ட் இனஃப் யூ கேன் டூ இட் இன் லைக் இன் 1 or 2 days ஆக்சுவலி. ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபவுண்டராக ஒரு ப்ரோட்டோடைப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ஒரு பேசிக் ஐடியா வேலிடேஷனுக்கோ ஒரு பேசிக் பிஸ்னஸ் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் வேலிடேஷனுக்கோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 1 or 2 years ஆர் ஈவன் நம்மளுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு கார்த்திக். நாட் ஜஸ்ட் 2 years. இப்போ இனிமேல் வரக்கூடிய 100-200 வருஷம் வந்து நம்மளுடைய திங்கிங் மட்டும்தான் நின்று பேச போகுது. லைக் எவ்ரி திங் எல்ஸ் லைக் நம்ம இது வரைக்கும் ஸ்கில்லுன்னு பேசிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ த ஒன்லி திங் வி ஹேவ் இஸ் அ சூப்பர் பவர் விச் இஸ் திங்கிங், விச் ஐ டோன்ட் திங்க் வில் சேஞ்ச். ஸோ தட் வில் ரிமைன் அஸ் அ சூப்பர் பவர். 100%, 100%. You rightly said, actually. It is well said. A strong belief and opinion also, like when we try to speed up all of our work, we should not outsource நம்மளோட திங்கிங் சாட் ஜிபிடியோ இல்லை கிளவுட் ஏஐலையோ. இப்போலாம் ஓகே எனக்கு இதை கொடுத்துரு நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்ற சுச்சுவேஷன் போயிடக்கூடாது. அதுதான் என்னோட ஸ்ட்ராங் ஒப்பீனியனும். தட்ஸ் அ சுச்சுவேஷன் லைக் நம்மளோட ஒரு ஹியூமனிட்டியோட எண்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அவ்வளோ சீக்கிரம் கம்ப்யூட்டர்லாம் ரீப்ளேஸ் பண்ணுற அளவு ஒன்றும் ஹியூமனிட்டி இல்லைன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பட் ஆனால் ரொம்ப டம்ப் ஆயிடக்கூடாது, அதான் நீங்கள் சொல்ல வர்றீங்க. நான் ஹியூமனிட்டி வில் ஸ்டில் எக்ஸிஸ்ட் அண்ட் ஆல் தட். ஸ்டில் அந்த திங்கிங் அவுட் சோர்ஸ் பண்ணிடக்கூடாதுன்ற. கரெக்டா? எக்ஸாக்டா. எல்லாத்தையுமே நான் யோசிக்கிறதே நான் அதை வச்சுதான் யோசிப்பேன் அப்படின்றது பாட்டுக்குள்ள போவேனா அப்படின்றது. எனக்கு ஒரு அசிஸ்டண்டா இருக்கா, ஓகே, கரெக்ட், ஐ அம் ஃபைன். சூப்பர் ஜி. இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய பேசலாம் அப்கமிங் பாட்காஸ்ட்ல. என்ன மாதிரி ஏஐ டூல்ஸ், எப்படி ஏஐ கூட இன்டராக்ட் பண்றது, ப்ராடக்ட்ல எப்படி ஏஐ யூஸ் பண்றதுன்றத பேசலாம். ஷூர் கார்த்திக்.